கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆராதனையை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் பரமபிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நேரத்துல கூட நாங்க சங்கீத பாகத்தை வாசிக்கலாம். சங்கீத பாகத்தை வாசித்து நாங்க இந்த நேரத்துல தியானிக்க போகிறோம். எல்லாரும் வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்ளும். சங்கீதம் 15, Psalms 15 நம்ம மாறி மாறி வாசித்து அதுக்கப்புறம் தியானிப்போம். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணை இட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாக இருக்கிறான். சேர்ந்து வாசிப்போம். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றம் இல்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சங்கீதத்துக்காக நம்ம கர்த்தரை துதிப்போம். இந்த இடத்துல பார்க்கும்போது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு சங்கீதம் தான். ஒரு எச்சரிக்கையாக இல்ல ஒரு அட்வைஸாக கூறப்படுற ஒரு சங்கீதம்லாம். இந்த தாவீது ராஜா முதலாவது இந்த சங்கீதத்தை ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்கிறார். அந்த கேள்விக்கான பதில கொடுத்துட்டு கடைசியில இப்படியாக நடக்கும்பொழுது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அவனுடைய அந்த எண்ட் எப்படி இருக்கும், அவன் எப்படியாக இருப்பாங்கிறத வந்துட்டு 5வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். இது ஒரு சின்ன சங்கீதமாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கைக்கு டே டு டே லைஃப்க்கு தேவையான எல்லாமே அடங்கி இருக்கிற ஒரு சங்கீதம் இதுவாக இருக்குது. அநேக பேர் இந்த நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொன்னா, கர்த்தர்கிட்ட வரும்போது நம்ம கர்த்தரை மட்டும் நேசிச்சுட்டு கர்த்தருக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் என்ன செய்யறேன் ஒண்ணுமே தெரியாது, நானு போலாம், நான் ஜபிக்கலாம், ஜபிச்சிட்ட பிறகு நான் செய்யற இந்த அக்கிரமங்கள் எல்லாமே மன்னிக்கப்படும் நினைக்கிறேன். அதுவும் கரெக்ட் தான். ஆனா ஆண்டவர் இந்த சங்கீதப்படி என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய டே டு டே லைஃப்ல இங்க வந்துட்டு கர்த்தர் சொல்லல, நீ ஒரு 40 நாள் உபவாசம் எடுத்துட்டு நீ என் சமூகத்துல வந்தீனா நீ தகுதியானவன் அல்லது நீ தகுதியானவள் என்னுடைய சமூகத்துல நிற்க, இல்ல நீ ஒரு 4 நாள் நல்லா ஜபிச்சுட்டு 7 நாள் ஜபிச்சுட்டு நீ வந்தீனா உனக்கு அந்த தகுதி உண்டுங்கள. உன்னுடைய டே டு டே, அதாவது உன்னுடைய குடும்ப வாழ்க்கையில இல்ல உன்னுடைய நீ இருக்கிற சமுதாயத்துல, உன்னுடைய அக்க பக்கத்துல, நீ வேலை செய்யற இடத்துல, நீ வியாபாரம் செய்யற இடத்துல உன்னுடைய ஆட்டிடியூட் என்னவாக இருக்கும் பொழுது நீ என்ன தரிசிக்க முடியும் என்கிறத வந்துட்டு இங்க நாம பாக்குறோம். நம்ம அநேக பேர் என்ன நினைக்கிறோம் சொன்னா, பரவாயில்ல இதுல கொடுத்திருக்கிறது ஏதோ ஒண்ணு நமக்குள்ள வீக்னஸ் இருக்கத்தான் செய்யுது, ஆனா இந்த வீக்னஸோட நம்ம பரவாயில்லடா இந்த பாவத்தை பண்ணிடலாம், நம்ம போலாம், போயிட்டு மன்னிப்ப கேட்கலாம், அவரு வந்துட்டு மன்னிச்சோம். ஏன்னா இந்த கடைசி காலத்துல அந்த கிரேஸ் காஸ்பல்ங்கிறது வந்துட்டு ரொம்ப மனுஷரை வந்துட்டு அது பிளைண்ட் பண்ணி வச்சிருக்கிறத நாம பாக்குறோம். அந்த கிருபைங்கிற அந்த ஒரு கான்செப்டே சரியானபடி புரிஞ்சுக்காம ஜனங்கள் அவங்களே வஞ்சித்து வைத்து கொண்டிருப்பதை நாம பாக்குறோம். பிதாவாகிய தேவன் அவர் நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவர் என்றதை நம்ம பார்க்கிறோம். அவருடைய வார்த்தை என்னைக்குமே மாறாது. பழைய உடன்படிக்கையில் என்ன கொடுத்தாரோ அதேதான் இயேசு கிறிஸ்து வானவர் கூட வந்து நமக்கு அது ஒரு மாதிரியா வாழ்ந்து காட்டினார். இந்த கடைசி நாள்ல இந்த நாளை நம்ம பெந்தகோஸ்தே நாளை அனுபவிச்சுட்டு இருப்போம் இல்லைங்களா, அதை கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த ஒரு பெந்தகோஸ்தே அனுபவத்துல இருக்கிற விசுவாசிகளான நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது முதலாவதாக அவர் என்ன செய்யறாரா, அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய விசாரிப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவாராம். இங்க எங்கேயுமே கொடுக்கப்படல, நீ ரட்சிக்கப்பட்டுட்டியா, இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்டுட்டியா, இனி நீ எப்படியோ நீ இருக்கலாம், இல்ல. யோவான் ஸ்நானகன் பரிசேயர் சொல்றாரு என்னன்னு சொன்னா, உங்க மன திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுங்கள். உண்மையாகவே உங்களுக்குள்ள ஒரு ரிப்பெண்டன்ஸ் வந்திருக்கா, உண்மையாகவே மன திரும்புதல் உங்களுக்குள்ள வந்திருக்கா, அப்ப ஏற்ற கனிகளால அதை காட்டுங்கள். அதாவது என்ன, நீ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால கழுவப்படுவதற்கு முன்பதாக எந்த சுபாவத்துல இருந்தியோ, எந்த ஆட்டிடியூட்ல இருந்தோ, இல்ல என்ன ஒரு காரியங்கள் உனக்குள்ள இருந்ததோ அதை விட்டுட்டு உன்னை நீ மாற்றிக்கொள்ள பரிசுத்தாவினுடைய ஒத்தாசையால பிரயாசப்படு. அதுதான் ஏற்ற கனி இல்லைங்களா. நம்ம புதிய உடன்படிக்கையில எங்கேயுமே கொடுக்கல. இப்பெல்லாம் அது ஒரு தப்பான ஒரு டீச்சிங்குள்ள நம்ம போயிட்டு இருக்கோம். The finished work of Christ,
அந்த finished work of Christ என்னங்கறத புரிஞ்சுக்காம நாம இருக்கோம். நாம செஞ்ச அந்த பாரம்பரிய பாவங்கள், நம் முற்பிதாக்கள் முகாந்திரமாக வந்த பாவங்கள், சாபங்கள், நான் தாயின் கருவில் உருவான பொழுது உண்டான பாவங்களை எல்லாவற்றையும் நான் கல்வாரி சிலுவையில் அண்டை வந்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால நான் உண்மையாக பச்சாதாபப்பட்டு அதை ஒப்பு கொடுக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை என் இருதயத்துல விசுவாசிச்சு வாயினால் அறிக்கை செய்யும் போது ஒரு ரட்சிப்பு உண்டாகுது. அந்த ஒரு பாண்டேஜ் கட் ஆகிறத நாம பாக்குறோம். ஆனா அதுக்கு மேல வந்துட்டு அந்த ஒரு ரட்சிப்பை காத்து கொள்ற ஒரு பொறுப்பை கர்த்தர் நமக்கு தான் கொடுத்திருக்காரு. அததான் நம்ம பிலிப்பியர் 2:12 வாசிக்கிறதுக்கு நம்ம வாசிக்கலாம் ஒரு முறை. பிலிப்பியர் 2:12. ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமா இருக்கும் பொழுது மாத்திரம் அல்ல, நான் தூரமா இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ரட்சிப்புல 3 பாகங்கள் உண்டு. முதலாவதாக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது என்னுடைய ஆத்துமா ரட்சிக்கப்படுது. இன்னொன்னு எண்டு ரட்சிப்பு உண்டு. அந்த எண்டுல வந்துட்டு என்னுடைய சரீரம் ரட்சிக்கப்படுது. அதாவது என்னுடைய சரீரம் மறுரூபமாக்கப்படுது. மண்ணான இந்த சரீரம் மகிமையின் சரீரமாக மாறுது. எப்படியாக ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் மகிமையின் சரீரத்தை கொண்டிருந்தார்களோ, அந்த பாவம் செய்வதற்கு முன்பதாக அந்த ஒரு மகிமையின் ரிசரக்டட் பாடி, குளோரிஃபைட் பாடியை நம்ம தரித்து கொள்றத பாக்குறோம். ஆனா இது ரெண்டுக்கு நடுவுல இந்த உலகத்துல இருக்கும் பொழுது நாம தான் ரட்சிப்பை காத்துக்கொள்ளணும். மிகுந்த பயத்தோடு மிகுந்த நடுக்கத்தோடு என்னுடைய ரட்சிப்பை நான் வந்துட்டு காத்துக்கொள்ளணும். ஆனா இந்த நாள்ல பார்க்கும்போது ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஞானஸ்தானம் எடுத்திருக்கேங்கிறாங்க. ஆனா ஞானஸ்தானத்துக்கு முன்னாடி இருக்கிற அந்த சுபாவத்துல தான் ஞானஸ்தானத்துக்கு பின்னாடி அவங்க இருக்கிறத நம்ம பாக்குறோம். பாஸ்டர் எப்போ ஒரு கேள்வியை எங்க போனாலும் கேட்பாரு. என்னன்னு சொன்னா, ஞானஸ்தானத்திற்கு முன், ஞானஸ்தானத்திற்கு பின், அபிஷேகத்திற்கு முன், அபிஷேகத்திற்கு பின். அப்ப அதுக்கு முன்னாடி இருக்கிற வாழ்க்கை எல்லாம் டோட்டலி கல்வாரி ரத்தத்தால எரேசாகப்படுமே. ஆனால் அந்த உணர்வு எனக்கு இருக்கும் பொழுது, ரட்சிக்கப்பட்டுட்ட பிறகு, அபிஷேகத்தை பெற்றுட்ட பிறகு நான் இன்னும் அதிகமாக என்னோட ரட்சிப்பை நான் காத்து கொள்வேனே தவிர, கிருபை என்ற அந்த ஒரு வார்த்தையை வச்சு நான் வந்துட்டு மிஸ்யூஸ் பண்ண மாட்டேன். அந்த கிருபையை actually கிருபை doesn't teach you to sin. நீ போய் பேசிட்டு என் கிருபை உன்னை தாங்கும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அது உன்னை மன்னிச்சிடும், அது இல்ல. கிருபை doesn't teach that. அது போய் எந்த பைபிள்ல எங்கேயுமே அது கொடுக்கப்பட்டு இல்ல. கிருபை என்ன டீச் பண்ணுதுன்னு நம்ம பார்க்கலாம். தீத்து எடுத்துக்கங்களேன். தீத்து 2வது அதிகாரம் 11ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நிதானமா நம்ம வாசித்து பார்க்கலாம். தீத்து 2:11ல இருந்து. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி, நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் பார்க்கலாம். நாம் அவபக்தியையும், அதாவது பக்தியின் வேஷம் தரிக்கிற இல்ல பக்தி இல்லாத அந்த காரியத்தை விட்டு விட வேண்டும். அதுக்கப்புறம் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து, லௌகீக இந்த உலக பிரகாரமான எல்லா காரியங்களையும் வெறுத்து, தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்தில் ஜீவனம் பண்ணி, நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகா தேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. சோ அந்த கிரேஸ் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு டீச்சிங்க கொடுக்குது. கிரேஸ் டசன்ட் சே நீ தப்பு பண்ணிட்டே இரு, தட்டி கொடுத்துட்டே இருக்காது. அது இது தப்புனா தப்பு. பட் கிரேஸ் என்னன்னு சொல்லும் போது, எனக்கு அந்த பழைய பாவங்களோ பழைய சாபங்களோ இல்ல பழைய அந்த சுபாவங்களோ எனக்குள்ள காணப்படும் பொழுது, நானும் போயிட்டு ஐயோ ஏசப்பா என்னால இது விட முடியலையே நான் கேட்கும் பொழுது அதை விடுறதுக்கான ஒரு பலத்தை தருகிறது தான் இந்த கிருபையா இருக்குது. என்னுடைய பழைய வாழ்க்கையை விட்டு வரணும், என்னை பலப்படுத்துகிற ஒரு காரியத்தை கிருபையா இருக்குதே தவிர, நான் பாவம் செய்யாம இருக்கணும், நான் பொய் பேசாம இருக்கணும், நான் நீதியை செய்யணும், நான் பக்தி வேஷத்தை போடக்கூடாது, அவபக்தியை நான் விட்டுட்டு வெளியே வரணும், இதுக்கெல்லாம் எனக்கு பலவீனம் காணப்படும் போது என்னுடைய மாம்சத்துல என்னுடைய ஆத்மாவை என்னுடைய சரீரத்தை பலப்படுத்தி அந்த பாவம் செய்யக்கூடாத படிக்க என்னை பாதுகாத்து நடத்ததே அதுதான் கிருபை. பாவம்
செஞ்சுட்டா அதுக்கு ஒரு ஒரு ப்ரொடெக்டிவா இருக்கிறது இல்ல கிருபை. பாவம் செய்யாதபடிக்கு பலப்படுத்துற ஒரு பொருள் தான் இந்த கிருபையா இருக்குது. தேவனால் வந்த ஒரு ஈவா இருக்குது. நான் கேட்காமல், நானும் நீங்களும் கேட்காமல் எனக்கும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய இலவசமான ஈவு தான் இந்த கிருபையா இருக்குது. அப்போ nowhere it teaches you can sin and still you can come to God. நீ பாவம் செய்யலாம், பாவம் செஞ்சுட்டு கர்த்தர்கிட்ட வரலான்னுட்டு எங்கேயுமே டீச் பண்ணல. நீங்க வந்துட்டு இன்னும் வெளிப்பாடுல நீங்க வாசத்தை பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும், விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள், வெபிச்சாரம் செய்கிறவர்கள், சூனிய மந்திரங்கள் செய்கிறவர்கள், பொய் பேசுகிறவர்கள், இவர்கள் யாரும் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிப்பதில்லை. அதே இயேசு கிறிஸ்து ரத்தம் இவங்களெல்லாம் பரவாயில்ல போட்டோ விடு தப்பு விக்கிறதா இருந்தா எதுக்காக அந்த வசனத்தை ஆவியானவர் அங்க கொடுத்தாரு வெளிப்பாடுல? கடைசி காலத்துல ஏன் ஆண்டவர் எல்லாத்தையும் வந்துட்டு ஃபில்டர் பண்ணி போடுறத நம்ம பாக்குறோம்? ஏன் நல்ல மீனை கெட்ட மீனை, ஏன் அந்த கோதுமைய பிரிக்கிறத நாம பாக்குறோம்? Nowhere it teaches that I should be. நான் கர்த்தரிடத்துல வரும்பொழுது முதலாவதாக காண்கின்ற என் சகோதரன் இடத்துல நான் அன்பு கூர்ந்து அவருக்கு நியாயம் செஞ்சு நீதியை செஞ்சு அவருடைய மனசு கோணாமல் நடந்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் தேவன் கிட்ட வரணுமே தவிர இங்க எல்லாம் இல்லாத அட்டூழியங்களை பண்ணிட்டு நாங்க வந்துட்டு நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ஞானஸ்தானம் பெற்றேன், நான் அந்நிய பாஷை பேசுறேன், எனக்கும் தரிசனம் கிடைக்குது இல்ல. கர்த்தர் இதை ஒரு காலமும் ஏத்துக்க மாட்டார். நம்ம யோவான்ல வாசிக்கிறோம் என்னவா, நியாய பிரமாணம் மோசேயின் முகாந்திரமாக வந்ததாம், கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து முகாந்திரமாக வந்ததாம். கிருபையோடு கூட என்ன வந்ததா, சத்தியமும் வந்ததா. ஏன் அந்த சத்தியத்தை அங்க ஆட் பண்ணிருக்காரு? சத்தியம் தான் இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து தான் வார்த்தையானவர். அந்த வார்த்தையில நீங்க நடக்கணும். அப்ப அந்த வார்த்தை என்னைக்காவது நீ போய் பேச நீட்டு கத்து கொடுத்திருக்குதா? இல்லையே. அவர் நமக்கு மாதிரியா வாழ்ந்துட்டு போனாரு. அவர் தாழ்மையா இருந்தாரு. அவர் மத்தவங்களுடைய பாரத்தை சுமக்கிறவரா இந்த உலகத்துல இருந்தாரு. அதைத்தான் பிதாவாகிய தேவன் விரும்புறாரு. பிதாவாகிய தேவனுக்கு பிரியமாக நடக்க வேண்டுமே. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை நம்ம பின்பற்றி நடக்கணுங்கிறத அவர் விரும்புறாரு. கிறிஸ்துவின் சாயல் நமக்குள்ள உண்டாகும் வரைக்கும் ஒரு கர்ப்ப வேதனை பட வேண்டி இருக்குது. நாம இந்த கடைசி காலத்துல எதேதோ கேள்விப்பட்டு இருக்கோம். லோக்கஸ்ட், இன்னொரு கடினமான ஒரு வைரஸ் வரப்போகுது, அது பயங்கர வீரம் கொண்டதா இருக்கும், இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டு இருக்கோம். அப்ப இதுல இருந்தெல்லாம் தப்பித்து கொள்ள வேண்டுமே. ஆனால் நான் கர்த்தருக்கு பிரியமான ஒரு மகளாக, பிரியமான ஒரு மகனாக நான் வாழ, என்னை மாற்றிக்கொள்ள நான் பிரயாசப்படுவேன். இந்த வசனத்துல வந்துட்டு நான் அதை கொடுத்திருக்கிறது, யார் உன்னுடைய பர்வதத்துல நிற்க முடியும், யார் உன்னுடைய கூடாரத்துல தங்க முடியும்? இதெல்லாம் விட்டுட்டு முதலாவது இந்த உலகத்துல நான் கர்த்தருக்கு ஒரு சாட்சியா வாழ்ந்துட்டு பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு ஒத்தாசையால நான் ஒரு பரிசுத்த வாழ்வை வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் நான் தேவன் கிட்ட போகும்பொழுதுதான் என்னுடைய ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்படும். நான் வேத வாசிக்கும் பொழுது ஒண்ணுமே எனக்கு புரியாம இருக்கும், பிளாங்கா இருக்கும். ஏன் புரியல? அந்த வசனத்தின் ஆழங்களுக்குள்ள ஏன் போல இன்னும் விட முடியாத ஒரு சில பாவங்கள் எனக்குள்ள இருக்கிறபடியினால தான் அந்த வேதத்தின் ரகசியங்களை என்னால தெரிஞ்சுக்க முடியல. எங்கேயுமே வந்துட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பாவம் செய்யணுட்டு எங்கேயுமே இல்லை. ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எபிரியர் 10:28. மோசேயினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரனாய் இருப்பான். மோசேயின் நியாய பிரமாணத்தையும் அந்த the finished work of cross, the Christ நமக்கு கொடுக்கிறோம் இல்லைங்களா, இது ரெண்டுக்குமே இங்க கர்த்தர் ஆவியானவர் பேசியிருக்கிறத நாம பாக்குறோம். மோசேயின் நியாய பிரமாணத்தை, அது அரைக்குறையா இருக்கிற ஒரு உடன்படிக்கை, ஒரு நியாய பிரமாணத்தையே வந்துட்டு மீறுகிறவனுக்கு என்னவா மரண தண்டனை உண்டாகுமா அந்த காலத்துல எல்லாம்.
அந்த நியாய பிரமாணத்தை மீறி நடந்து அவன் செத்தே சாகணும்னுட்டு இருக்கு. ஆனா இந்த புதிய உடன்படிக்கை காலத்துல ஒரே முறை நமக்காக கல்வாரி சிலுவையில பாடுபட்டு மறிச்சு நமக்காக உயிரோட எழுந்து பரிசுத்த ஆவியானவரை நம்ம அந்த ஈவை நமக்கு கொடுத்து இந்த நாள்ல கூட மகிமை நம்பிக்கையாக நமக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த இயேசுவுக்கு விரோதமாக நான் செயல்படும் பொழுது அது எப்படியாக இருக்குதா, மனுஷகுமாரனை காலின் கீழே போட்டு மிதிக்கிறனா. இது யோசித்து கூட பார்க்க முடியுதா பாருங்களேன். இயேசு கிறிஸ்துவ காலின் கீழே போட்டு மிதிக்கிறது என்னால யோசிக்க முடியுமா? இமேஜின் கூட பண்ண முடியல இல்ல. உடன்படிக்கை செய்த பெர்மனன்ட் கவனன்ட், டெம்பரரி கவனன்ட்டுக்கே மரண தண்டனை சொல்லும் போது ஒரு பெர்மனன்ட் தன்னுடைய சொந்த ரத்தத்தால ஒரு நிரந்தர நித்தியமான ஒரு உடன்படிக்கை செய்து கொண்ட அந்த ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணுகிறவளா நான் இருப்பேன். எப்போ நான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாம போகிறேனோ இந்த காரியங்கள் எல்லாம் நான் செய்கிறவளா நான் இருப்பேன். பரிசுத்த ஆவியானவரை நிந்தி எப்படி எப்பேற்பட்டதன் ஆவி இங்க கொடுக்க, கிருபையின் ஆவி. நீயும் நானும் கேட்காம கிருபையாக இறங்கி வந்து அந்த பாதாளத்துல இருந்து நரகத்துல இருந்து என்னை மீட்டு எடுத்து பரலோகத்திற்கு கொண்டு சென்று அந்த கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவளா நான் இருப்பேன். நான் எப்போ நான் பிதாவாகிய தேவனுடைய வார்த்தையை கேட்காம கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் அந்த அடிச்சுவடுகளில நான் நடக்காம அவரை வெளிப்படுத்தாம அவரை தரித்து கொள்ளாம பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்படியாம அநேக முறை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு அந்த ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்தாலும் இது எனக்கு இல்ல, இது எனக்கு இல்ல. போன வாரத்துல ஒரு சாட்டிங்ல வந்துட்டு ஒரு சிஸ்டர் என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அவங்க சொன்னது, சிஸ்டர் நான் இந்த பர்சனலா பேசினாங்க, இதுதாச்சு நான் இவங்களுக்கு துரோகம் பண்ணேன், இவங்களுக்கு துரோகம் பண்ணேன், இந்த குடும்பத்தை உடைச்சேன், இப்படி பண்ணேன் சிஸ்டர். அது எல்லாமே ஐயோ எவ்வளவு ஃப்ரீயா நான் என்கிட்ட பேசுறாங்க பாரு, அவங்களுடைய பாவம் இதெல்லாம் ஒப்பு கொடுக்குறாங்க பாரு. நான் அப்படியே கேட்டுட்டு இருந்தேன். இது எங்களுடைய விமன்ஸ் பிரேயர் குரூப்ல கேட்டுட்டு இருக்கும்போது எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது கடைசியில என்ன சொல்றாங்க, இதுல எல்லாம் ஆண்டவர் மன்னிச்சுட்டு வர விடுங்க சிஸ்டர். உண்மையான ரிப்பெண்டன்ஸே இல்ல அங்க. உண்மையான ரிப்பெண்டன்ஸ் இருக்கிறவங்க ஐயோ நான் இப்படி எல்லாம் பண்ணிட்டேனே, ஆண்டவர் மன்னிச்சுடுவாரு. ஏன்னா ஆண்டவர் இவங்களுக்கு வேலைக்காரனா போயிட்டாரு. கிருபை கிருபை, அவருடைய ரத்தம் என்ன கழுவிடும். அவருடைய ரத்தம் கழுவுறதுக்கு உண்மையான மனஸ்தாபம் உனக்குள்ள வந்துதா, நீ யாருக்கு துரோகம் பண்ணியா அங்க போயிட்டு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டியா, அவங்க கிட்ட ஒப்புரவானியா, நீ அவங்களுக்கு விரோதமாக செஞ்ச தவற அங்க போயிட்டு அவங்க கிட்ட நீ பேசுனியா, டிஸ்கஸ் பண்ணியா, மன்னிப்பு கேட்டியா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. எல்லாருக்கும் இன்னொன்னு என்ன ஆயிடுச்சுன்னா, நான் ஆண்டவர்கிட்ட போட்டு மன்னிப்பு கேட்டுட்டு அவ்வளவுதான். இல்ல, நீ என்னிடத்தில் வருவதற்கு முன்னாடி அதை காணிக்கை போடுறதுக்கு முன்னாடி ஒரு சகோதர இடத்துல ஏதாவது உனக்கு இருந்ததுன்னா நீ என்ன பண்ண, முதல்ல அங்க போய் உங்க சகோதர இடத்துல ஒப்புரவாயிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வா. நீ முதல்ல அங்க போயிருக்கணும். நீ எந்த ஒரு சகோதரிக்கு நீ துரோகம் பண்ணி அந்த சகோதரி கிட்ட நீ போயிருக்கணும். நீ மன்னிப்பு கேட்டுக்க, நான் இப்படி எல்லாம் செஞ்சேன்டா, நான் தெரியாம செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சுடு. கண்டிப்பா அவங்க மன்னிப்பாங்கத்தான். ஆனா அது இல்ல, ஒரு வரட்டு தைரியம், கிருபைன்ற பேர்ல ஒரு வரட்டு தைரியம். எப்படி அவங்களே மோசம் போக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களே வஞ்சிட்டு இருக்கிறத நாம பாக்குறோம். ஆனா இந்த வசனத்துல நாம என்ன பண்ணணுமா, நாம என்னைக்குமே அசைக்காம நிற்க வேண்டுமே. ஆனால் இந்த உலகத்துல என்னுடைய ஒவ்வொரு நிமிஷமும் என்னுடைய ஆட்டிடியூட் எப்படியாக இருக்குது, நான் என்ன நினைக்கிறேன், என்ன பேசுறேன், எப்படியாக மத்தவங்க கிட்ட நான் நடந்துக்கிறேன், எப்படியாக நான் சாட்சி உள்ளவளா இருக்கிறேன், எப்படி என்னுடைய வாழ்க்கையின் முகாந்திரமாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்திட்டு இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும், இதுதான் ரொம்ப முக்கியமா இருக்குது. அப்பேற்பட்ட ஜனங்கள் தான் அசைக்கப்படாமல் இருப்பார்கள். அவர்கள் மட்டும்தான் என்றென்றைக்கும் கர்த்தருடைய பர்வதத்துல அவருடைய கூடாரத்துல நிலைத்து இருப்பார்கள். பரிசுத்த ஆவியானவர்கிட்ட நம்ம கேட்போம், ஆண்டவரே எனக்கு இந்த பலவீனம் இருக்கு, இதுல ஒரு சில காரியங்கள் என்கிட்ட இருக்கத்தான் செய்யுது, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க பாப்பா, என்ன இந்த பலவீனம் மறுபடியுமாக என்னை தாக்காத படிக்க, இந்த பாவம் மறுபடியுமாக என்ன செய்யாத படிக்க என்னை பலப்படுத்துங்கப்பா, உங்களுக்கு கிருபையினால என்னை பலப்படுத்துங்கப்பா. நம்ம ஜெபிக்கும் பொழுது இன்னைக்கும் கர்த்தர் மன்னிக்க அவர் தயவு உள்ளவரா இருக்கிறார். கர்த்தர் தாம் இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நேரத்துல கூட நாங்க தேசத்துக்காக இந்த நேரத்துல ஜெபிக்கலாம். நம்ம இப்ப பாக்குற கேட்கிற நியூஸ் பாக்குற காரியங்கள் எல்லாமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த இரண்டாம் வருகை வந்துட்டு எப்போ சொல்லிட்டே இருப்போம், வரப்போறாரு. ஆனா இப்ப அந்த வரப்போற அந்த நேரத்துக்கு அருகாமையில வந்துட்டு இருக்கிறோம். ஏன்னா எல்லா வேதத்துல இருக்கிற அறிகுறிகள் எல்லாமே அப்படியே தான் நடந்துட்டு இருக்கு. யுத்தத்தினுடைய செய்தியை கேட்பீங்க,
அதுக்கப்புறம் கொள்ளை நோய் வரும், சாபம் வரும், பஞ்சம் வரும். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த வெட்டுக்கிளிங்கெல்லாம் வந்து தேசத்துல இருக்கிற எல்லா பயிரெல்லாம் அழிச்சு போட்டுருச்சுனாக்கா அதுக்கப்புறம் சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே இருக்காது. பஞ்சம். நம்ம பஞ்சம் எப்படி வரும்னு சொல்லி யோசிச்சோம். ஆனா வெட்டுக்கிளிகள் முகாந்திரமாக பஞ்சம் வந்துட்டு இருக்கு. இப்ப இதெல்லாம் இந்த காரியங்களை பார்க்கும்போது நாங்க கடைசி நாட்கள்ல வந்து நின்றுட்டு இருக்கிறோம். என்னைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. நம்ம இத்தனை நாள் யோசிச்சுட்டு இருப்போம், நான் இத்தனை வருஷம் உயிரோட இழுப்பேன், நான் அடுத்த வருஷம் இதை செய்ய போறேன், இன்னும் 5 வருஷம் அதுக்கப்புறம் நான் இதை செய்ய போறேன், இல்ல எனக்கு இன்னும் ஒரு 4 வருஷம் கழிச்சு கல்யாணம் ஆக போகுது, 6 வருஷம் கழிச்சு கல்யாணம் ஆக போகுது, இதெல்லாம் பிளான் பண்ண. ஆனா இப்ப இருக்கிற சிச்சுவேஷனை பார்க்கும்போது எந்த பிளான் வந்துட்டு நடக்குமா என்பது எங்களுக்கு தெரியாது. ஆகவே கடைசி காலத்துல வந்து நின்றுட்டு இருக்கிறோம். ஆகவே இந்த காரியங்களுக்காக நாங்க தேசத்துக்காக, ஜனங்களுக்காக, எங்களுக்காக இந்த காரியத்தை எல்லாம் கர்த்தர் மாற்றி போடும்படியாக எல்லாம் ஒரு மனதோடு கூட பாரத்தோடு கூட நாங்க ஜெபிக்கலாம். எங்களுக்குள்ள ஒரு உணர்வு உண்டாகணும். ஒரு தேசத்துக்காக, அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக, விசேஷமா எங்களுக்காகவும் இந்த நேரத்துல நாங்க ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாம் கண்களை மூடி அப்படியே தேவ சமூகத்துல நாங்க ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற சுவாமி. அப்பா, இதோ தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலே கூட கர்த்தாவே உம்முடைய சமூகத்துல வரும்படியாக அப்பாவை துதித்து ஆராதிக்கும்படியா, சங்கீத பாகத்தை தியானிக்கும்படியா, ஜெபிக்கும்படியா கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி ராஜா. அப்பா, இதோ சுவாமி, நாங்க கடைசி நாட்களிலே வந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ வருஷங்கள் ஆண்டவரே, கடைசி நாள் நீங்க வரப்போறீங்கன்னு சொல்லி அப்பா, நீங்க வரப்போகிற அந்த கடைசி நாட்களுக்குள்ளாக நாங்க வந்து நின்று கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்துல கூட கர்த்தாவே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த ஜெபத்துல இணைந்து கொண்டிருக்கிற எங்க ஒவ்வொருவரையும் உம்முடைய கல்வாரி ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிப்பீராக. நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த எல்லா பாவங்களையும் கழுவி சுத்திகரித்து தகப்பனே உமக்கு முன்பதாக நிற்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் எங்களுடைய பாவங்களை சுத்திகரிக்கப்பட்டவர்களாக மாத்திரமல்ல ஆண்டவரே, அப்பா, நாங்கள் அதை முற்றிலுமாக விட்டு தகப்பனே நீர் என்ன எங்க வாழ்க்கையில நீர் எப்படியாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீங்களோ அப்படியாக நடக்கும்படியாக கர்த்தர் எங்க ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுக்குள்ளாக அந்த உணர்வுள்ள இருதயம் உண்டாகட்டும். நாங்க பரிசுத்தத்தோடு வாழ, உண்மையோடு வாழ, நீதியோடு வாழ கர்த்தாவே வேத வசனத்திற்கு கீழ்ப்படிந்து உம்முடைய சித்தத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றுவர்களாக எங்களை மாற்றுவீராக தகப்பனே. ஆம் தகப்பனே, நீர் இன்றைக்கு இப்பொழுது நீர் வந்து நிற்கும் பொழுது உமக்கு முன்பதாக வந்து நிற்கும்படியான அந்த தகுதி உள்ள ஜனங்களாக நாங்க மாற எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களுக்குள்ளாக உணர்வுள்ள இருதயம் உண்டாகட்டும் ஆண்டவரே. இந்த கடைசி நாட்களிலே தகப்பனே அப்பா, நாங்க உணர்வற்றவர்களாக சத்ருவானவன் தந்திரமாக அப்பா நாங்க செய்யறது சரின்னு சொல்லி அப்பா அப்படியாக ஒரு உணர்வையும் சிந்தனையும் யோசனையும் உண்டு பண்ணி கொண்டிருக்கிற எல்லா சத்துருடைய பிடியிலிருந்து கர்த்தாவே எல்லாரையும் நீர் விடுவிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, உணர்வுள்ளவர்களாக எங்களையே நாங்கள் தாழ்த்தி தகப்பனே உமக்கு உண்மை உள்ள ஜனங்களாக மாற கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை ஒவ்வொருவரையும் தொடுவீராக, எங்களை ஒவ்வொருவரையும் தொடுவீராக தகப்பனே. எங்களுக்குள்ளாக ஒரு மாற்றம் உண்டாகட்டும். எங்களை நீர் மறுரூபமாக்குவீராக. எங்களுக்குள்ளாக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்டாகட்டும் ஆண்டவரே. நீர் அப்படியாக செய்வதற்காக நன்றி ராஜா. விசேஷமாக இந்த நாட்களில பார்க்கும் பொழுது ஆண்டவரே, கொரோனா வைரஸ் முகாந்திரமாக அநேக விதமான தாக்கங்கள், அநேக விதமான இழப்புகள், அநேக விதமான லாஸ் ஆண்டவரே, இப்படியாக பல விதமான பிரச்சனைக்குள்ளாக கடந்து போய் கொண்டிருக்கிற அப்பா எங்கள் தேசங்களையும் எங்க ஜனங்களை உலக நாடுகளை ஒரு விசை நினைவு கூறும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவே, இந்த கொரோனா வைரஸை அப்பா எங்க தேசத்திலே உலக நாடுகளில் இல்லாதபடி நீர் அழித்து போடுவீராக. போதும் ஆண்டவரே, இயேசுவே போதும் அப்பா. அப்பா, எங்களுடைய அக்கிரமத்தின் நிமித்தமாக, எங்களுடைய பாவங்களின் நிமித்தமாக, எங்களுடைய கீழ்ப்படியாமை நிமித்தமாக, எங்களுடைய உணர்வற்ற இருதயத்தின் நிமித்தமாக அப்பா பாவங்கள் பெருகி பெருகி தகப்பனே அப்பா எங்க தேசத்தில் எங்க வாழ்க்கையில் அநேக அழிவுகள் உண்டாகி கொண்டிருக்க ஆண்டவரே. வேதத்திலே பார்க்கும் பொழுது பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொன்ன வண்ணமாக அப்பா தகப்பனே அப்பா சரீர பிரகாரமான மரணம் மாத்திரம் அல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதத்தில் ஒரு மரணம் அப்பா எங்களுடைய கர்த்தாவே, அப்பா எங்களுடைய சந்தோஷத்துல ஒரு மரணம், சமாதானத்துல ஒரு மரணம் அப்பா, எல்லாவற்றிலும் இப்படி மரணமான காரியங்களை சம்பவித்துக் கொண்டிருக்கு அப்பா. இயேசுவே, எங்களை ஒரு விசை விடுவிப்பீராக அப்பா. எங்க தேசத்தின் பாவங்களை நீர் அகற்றி போடுவீராக. இயேசு கிறிஸ்துவே, எங்க தேச கர்த்தாவே, நாங்கள் எல்லாரும் உணர்வுள்ளவர்களாக பாவத்தை விட்டு மனம் திரும்பி இயேசுவே உமக்கு பிரியமான ஜனங்களாக வாழ கிருபை செய்க அப்பா. எங்க தேசத்தில் பாவங்கள் கொடியதாக இருக்கு அப்பா.
விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், குடிகள், மதுபான, ட்ரக்ஸ் ஆண்டவரே அப்பா, இன்னும் கர்த்தாவே இன்னும் எத்தனையோ பாவங்கள் ஆண்டவரே, வேதத்துக்கு விரோதமான பாவங்கள் ஆண்டவரே, ஜெபிக்காத பாவம், வேதம் வாசிக்காத பாவம், ஆலயத்துக்கு செல்லாமல் இருந்த பாவங்கள் ஆண்டவரே, பாவ பெருக்க நிமித்தமாக எங்க தேச கர்த்தாவே அழிவுக்குள்ளாக கடந்து போய் கொண்டிருக்க ஆண்டவரே அப்பா, எங்கள் மீது எங்க தேசத்தின் மீது மனம் இறங்குவீராக ஆண்டவரே. எங்களுக்குள்ளாக ஒரு உணர்வுல இருதயத்தை உண்டு பண்ணி ஆண்டவரே உங்க பக்கம் திரும்ப கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே அப்பா. நாங்க பாவத்தை விட்டு வெளியே வர கர்த்தர் கிருபை செய்யுங்க அப்பா. நாங்க பாவ வாழ்க்கை விட்டு வெளியே வர உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீர் எத்தனை உணர்த்திய தகப்பனே, உமக்காக ஜீவிக்க கூடாதபடி சத்துருவானவன் ஆண்டவரே ஒவ்வொரு நிமிஷமும் தந்திரமாக வஞ்சகமாக கர்த்தாவே கடின இருதயத்தை உண்டு பண்ணி தகப்பனே உம்மை விட்டு தூரப்படுத்தி கொண்டிருக்கிற எல்லா பாவமான காரியங்களை எங்களை விட்டு அகற்றி போடுவீராக. எங்களுக்குள்ள ஒரு பரிசுத்தத்தை உண்டு பண்ணுவீராக. தேசத்துல ஒரு பரிசுத்தத்தை உண்டு பண்ணுவீராக. இயேசுவே, தேசத்துல ஒரு பரிசுத்தம் உண்டாகட்டும் ஆண்டவரே. தேசத்தில் இருக்கிற பாவங்கள் அகன்று போகட்டும் ஆண்டவரே அப்பா. தேசத்தில் இருக்கிற எல்லா அதிகாரிகளுக்காக, தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. எல்லாரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துவீராக. ஒவ்வொருவருக்கு கர்த்தாவே நல்ல சுக பல ஞானத்தை தந்து ஆசீர்வதிப்பீராக. தேசத்தை நடத்தும்படியான விசேஷத்தை கிருபையின் ஞானத்தை தருவீராக தகப்பனே. அதோடு கூட கர்த்தாவே அப்பா, தேசத்தில் இருக்கிற எல்லா அழிவையும் எல்லா சாபமான காரியங்களை அகற்றி போடுங்க. கொரோனாவை அகற்றி போடுங்க அப்பா. இந்த வெட்டுக்கிளிகளுடைய வல்லமைகளை அகற்றி போடுவீராக அப்பா. எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்றுவீராக தகப்பனே அப்பா. எங்க பாவங்களை அறிக்கையிட்டு உம்மிடத்துல திரும்பும் பொழுது ஆண்டவரே தேசத்துல ஒரு கர்த்தாவே ஒரு ஆசீர்வாதத்தை ஒரு ஜெயமத்தை கட்டளையிடுவேன் சொன்னீங்களா ஆண்டவரே. நாங்க ஒருமனப்பட்டு தகப்பனே உங்க பக்கம் திரும்புகிறோம் அப்பா. எங்கள் மீது மனம் இறங்கி தேசத்துல கர்த்தாவே ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். ஒரு விடுதலையை தாரும் ஆண்டவரே. எங்க தேசத்தை சூழ்ந்திருக்கிற எல்லா அந்தகார வல்லமைகள் அகன்று போகட்டும். நசரேயனாக இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே தேசத்தின் பாவத்தின் நிமித்தமாக அந்தகாரங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிற எங்க தேசத்துல ஒரு விடுதலை உண்டு பண்ணுவீராக. ஒரு வெளிச்சத்தை உண்டு பண்ணுவீராக. 2000 வருஷங்களுக்கு முன்பதாக நசரேயனாக இயேசு கிறிஸ்துவே எங்க தேசத்துக்கு கர்த்தாவே இந்த உலக நாடுகளுக்கு ஒரு வெளிச்சமாக இறங்கி வந்தீங்களே, அந்த வெளிச்சத்தை எங்க தேசத்துல உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. எல்லா அந்தகார இருள்கள் மாறி போகட்டும். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்தகார இருள்கள் மாறி போகட்டும் ஆண்டவரே. அப்படியாகவே நீர் ஆசீர்வதிப்பீராக. தேசத்திற்கு சேமத்தை கட்டளையிடுவீராக. தேசத்தை சுற்றி வேலியானை ஆண்டவரே அப்பா. சீனா முகாந்திரமாக, பாகிஸ்தான் முகாந்திரமாக, நேபாள் முகாந்திரமாக எழுப்பி இருக்கிற எல்லா விரோதங்கள் மாறட்டும். சமாதானத்தின் தேவன் சமாதானத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. எல்லா தேசத்தின் பார்டர்ல இருக்கிற எல்லா மிலிட்டரிக்காக ஜெபிக்கிறோம். எல்லா மிலிட்டரி போர்சஸ் கர்த்தாவே ஒவ்வொருவரையும் தாழ்த்தும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவங்களுக்கு நல்ல சுக பலன் ஆரோக்கியம் பாதுகாப்பை கட்டளையிடுவீராக. எந்த ஒரு அசம்பாவிதமும் நேரிடாதபடி அவர்களை பாதுகாப்பீராக. அவங்க குடும்பங்களை உங்க கருத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியாக ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாக ஒரு விசை கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க தேச தலைவர்களுக்கு அப்பா நீர் விசேஷித்த ஆலோசனை கொடுத்து நீர் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீர் வழி நடத்துவீராக கர்த்தாவே. ஒரு விசை கூட எங்க தேசத்தை தாழ்த்தும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இந்த நாளில கூட நடக்கிற ஒவ்வொரு ஆராதனைகளையும் ஜெபங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா தேவ பிள்ளைகளை ஆசீர்வதி, ஊழியர்களை ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. ஒவ்வொரு ஊழியக்காரர்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவீராக. ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் உமக்குள்ளாக வல்லமையாக எழுப்பி பிரகாசிக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் பரமபிதாவே. ஆமென். இந்த நாளிலே கூட நாங்க ஒரு சில வசனங்களை தியானிக்கலாம். இந்த நாள் பார்க்கும் பொழுது விசேஷமா இந்த நாளை பார்க்கும்போது இது ஒரு பெந்தேகோஸ்தே நாளாக இருக்கிறது. ಈ ದಿನ ಒಂದು ಪಂಚಾಶತಮ ದಿನವಾಗಿದೆ. இந்த பெந்தேகோஸ்தே நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஒரு 50வது நாளில் உண்டான ஒரு அனுபவமாக இருக்கிறது. ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದಂತ 50ನೇ ದಿನವೇ ಈ ಪಂಚಾಶತಮ ದಿನವಾಗಿದೆ. இந்த பெந்தேகோஸ்தே நாள் ஒரு அறுப்பின் பண்டிகை நாளாக இருக்கிறது. ಈ ಪಂಚಾಶತಮ ದಿನ ಒಂದು ಕೊಯ್ಲಿನ ದಿನವಾಗಿದೆ. இந்த நாளில தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் பண்ணின, பிதாவாகிய தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த பெந்தேகோஸ்தே நாளின் அனுபவம் உண்டானது. ಈ ದಿನದಲ್ಲಿಯೇ ತಂದೆಯಾದ ದೇವರು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದಂತ ಪಂಚಾಶತಮ ದಿನದ ಅನುಭವ ಉಂಟಾದದ್ದು.
அப்போஸ்தலர்கள் எல்லாம் தேவ பிள்ளைகள் எல்லாம் கூடி தேவ அந்த மேல் வீட்டு அறையில சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது ಮೇಲ ಅಂತಸ್ತಿನಲ್ಲಿ ದೇವರ ಮಕ್ಕಳು ಅಪೊಸ್ತಲರು ಎಲ್ಲ ಕೂಡಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಿರುವಾಗ பலத்த காற்று முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாக ஒரு முழக்கம் உண்டாகி ಆಕಾಶದಿಂದ ಬಿರುಗಾಳಿಯಂತೆ ಒಂದು ಶಬ್ದ ಉಂಟಾಗಿ அந்த இடத்துல அக்கினி நாவுகள் அவர்கள் மீது இறங்கின. ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅಗ್ನಿಮಯವಾದಂತ ನಾಲಿಗೆಗಳು ಇಳಿದು ಬಂದವು. இது வந்து தேவனுடைய ஒரு சித்தமாக இருக்கிறது. ಇದು ದೇವರ ಚಿತ್ತವಾಗಿದೆ. நாங்கள் இப்போ ஒரு வசனத்தை நாங்க பார்க்கலாம். ಒಂದು ವಚನ ನೋಡೋಣ. அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 5வது வசனம். அப்போஸ்தலர் 1:5. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். ಇಲ್ಲಿ ಆದ ಕಾರಣ ನೀವು ಯೆರೂಸಲೇಮನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗದೆ ತಂದೆ ಮಾಡಿದಂತ ನೀವು ನನ್ನಿಂದ ಕೇಳಿದಂತ ವಾಗ್ದಾನಕ್ಕೆ ಕಾದುಕೊಂಡಿರಿ ಎಂದು ಅಪ್ಪಣೆ ಕೊಟ್ಟನು. இந்த தேவ பிள்ளைகள் மீது அக்கினி நாவுகள் இறங்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ದೇವರ ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ಅಗ್ನಿಮಯವಾದಂತ ನಾಲಿಗೆಗಳು ಉಂಟಾಗಬೇಕೆಂಬುದು ದೇವರ ಚಿತ್ತವಾಗಿತ್ತು. அதுதான் இந்த பெந்தேகோஸ்தே அனுபவம். ಅದೇ ಈ ಪಂಚಾಶತಮದ ಅನುಭವ. இந்த பெந்தேகோஸ்தே அனுபவம் ஆவதற்கு முன்பதாக ಈ ಪಂಚಾಶತಮದ ಅನುಭವ ಆಗುವುದಕ್ಕಿಂತ ಮೊದಲು அந்த இயேசு கிறிஸ்துவுடைய ಶಿಷ್ಯர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಶಿಷ್ಯರ ಜೀವನವನ್ನು ನೋಡುವಾಗ இயேசு கிறிஸ்துவை பிடிச்சிட்டு போன பிறகு ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡು ಹೋದ ಮೇಲೆ இவங்கெல்லாம் பயந்துட்டு விட்டுட்டு போயிடுறாங்க. ಇವರೆಲ್ಲ ಭಯಪಟ್ಟು ಬಿಟ್ಟು ಹೋಗುತ್ತಾರೆ. பயந்த சுபாவம் உள்ளவர்கள். ಭಯದ ಸ್ವಭಾವವುಳ್ಳವರು. அவர்களை கர்த்தர் இயேசு கிறிஸ்து எதுக்காக தெரிந்து கொண்டார் என்ற அழைப்பை மறந்து போனவர்கள். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ತನ್ನನ್ನು ಏನಕ್ಕಾಗಿ ಆರಿಸಿಕೊಂಡನು ಎಂಬಂತ ಕರೆಯುವಿಕೆಯನ್ನು ಮರೆತು ಹೋದವರು. அந்த தேவனுடைய சித்தத்தை திட்டத்தை அறிந்து முன்னோக்கி செல்ல முடியாத ஒரு நிலைமை. ಆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಚಿತ್ತಗಳನ್ನು ಯೋಚನೆಗಳನ್ನು ಅರಿತುಕೊಳ್ಳದಂತೆ ಮುಂದೆ ಹೋಗಲಾರದಂತ ಒಂದು ಸನ್ನಿವೇಶ. இது ஒரு நிலைமை. ಇದು ಒಂದು ಸನ್ನಿವೇಶ. அடுத்ததாக பார்க்கும் பொழுது ಮುಂದೆ ನೋಡುವಾಗ இயேசு கிறிஸ்து அந்த சீஷர்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று சொல்லி அவர்களை அழைத்தார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಈ ಶಿಷ್ಯರನ್ನು ಮನುಷ್ಯರನ್ನು ಹಿಡಿಯುವನಾಗಿ ಮಾಡುವೆನು ಎಂದು ಹೇಳಿ ಇವರನ್ನು ಕರೆದನು. மீன் பிடித்துக் கொண்டு இருந்த இவர்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றினார். ಮೀನು ಹಿಡಿಯುತ್ತಾ ಇದ್ದಂತ ಇವರನ್ನು ಮನುಷ್ಯರನ್ನು ಹಿಡಿಯುವವರನ್ನಾಗಿ ಕರೆದನು. இயேசு கிறிஸ்து இவர்களை விட்டு போன பிறகு ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಇವರನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋದ ಮೇಲೆ இவர்கள் மறுபடியும் மீன் பிடிக்க கடந்து செல்கிறார்கள். ಇವರು ಮತ್ತೆ ಮೀನು ಹಿಡಿಯಲು ಹೋಗುತ್ತಾರೆ. பின்வாங்கினர். ಅವರು ಹಿಂಜರಿದ பேக் ஸ்லைடான ஒரு வாழ்க்கை. ಹಿಂಜಾರಿ ಹೋದಂತ ಒಂದು ಜೀವನ. இப்படிப்பட்டதான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற ಈ ರೀತಿಯಾದಂತ ಜೀವನವನ್ನು ಜೀವಿಸುತ್ತಾ ಇರುವಂತಹ இவர்கள் வல்லமையோடு எழும்பணும்னாக்கா ಇವರು ಬಲವಾಗಿ ಎದ್ದೇಳಬೇಕಾದರೆ இவர்களுக்கு ஒரு அபிஷேகத்தின் வல்லமை தேவையாக இருக்கிறது. ಇವರಿಗೆ ಅಭಿಷೇಕದ ಒಂದು ಬಲ ಬೇಕಾಗಿದೆ. அந்த அக்கினி நாவுகள் இவர்களுக்கு தேவையாக இருக்கிறது. ಅಗ್ನಿಮಯವಾದಂತ ನಾಲಿಗೆಗಳು ಇವರಿಗೆ ಬೇಕಾಗಿತ್ತು. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இவர்களுக்கு தேவையாக இருக்கிறது. ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಬಲವು ಇವರಿಗೆ ಬೇಕಾಗಿತ್ತು. இவர்களுடைய இந்த சூழ்நிலையை பார்த்த பிறகு ಇವರ ಈ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ನೋಡಿದ ಮೇಲೆ இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு இந்த சீஷர்களோடு கூட பேசுகிறார். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಪುನರುತ್ಥಾನ ಹೊಂದಿದ ಮೇಲೆ ಶಿಷ್ಯರ ಹತ್ತಿರ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. 40 நாட்கள் அவர்களோடு கூட இருந்தார். 40 ದಿವಸಗಳು ಅವರೊಂದಿಗೆ ಇದ್ದರು. அதுக்கப்புறம் பரலோகத்துக்கு ஏறி செல்வதற்கு முன்பதாக ಅದಾದ ಮೇಲೆ ಪರಲೋಕಕ್ಕೆ ಏರಿ ಹೋಗುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், ಶಿಷ್ಯರನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்க. ತಂದೆಯ ವಾಗ್ದಾನವನ್ನು ನೆರವೇರುವಂತೆ ಕಾದುಕೊಂಡಿರಿ. உங்களுடைய பலவீனம் மாறணும். ನಿಮ್ಮ ಬಲಹೀನತೆ ಮಾರ್ಪಡಬೇಕು. உங்களுடைய அந்த பின்வாங்கின நிலைமை மாறணும். ನಿಮ್ಮ ಹಿಂಜರಿದಂತ ಆ ಪರಿಸ್ಥಿತಿ ಮಾರ್ಪಡಬೇಕು. உங்களுக்குள்ள ஒரு உணர்வுள்ள இருதயம் உண்டாக வேண்டும். ನಿಮ್ಮೊಳಗೆ ಗ್ರಹಿಕೆ ಉಳ್ಳಂತ ಒಂದು ಹೃದಯ ಉಂಟಾಗಬೇಕು. தேவனுடைய சித்தமும் திட்டமும் இன்னதென்று அறிந்து கொள்ளுவோம். ದೇವರ ಚಿತ್ತ ಯೋಚನೆಗಳು ಏನೆಂದು ಅರಿತುಕೊಳ್ಳುವಂತೆ அதுல வைராக்கியமாக செயல்பட ಅದರಲ್ಲಿ ವೈರಾಗ್ಯವಾಗಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡಲು நீங்க வந்துட்டு மேல் வீட்டறையில் காத்திருக்கணும். ನೀವು ಮೇಲಂತಸ್ತಿನಲ್ಲಿ ಕಾದುಕೊಂಡಿರಬೇಕು. ஏனாக்கா இந்த சீஷர்கள் எல்லாரும் ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். ಏಕೆಂದರೆ ಈ ಶಿಷ್ಯರು ಎಲ್ಲರೂ ಸಾಕ್ಷಿಯುಳ್ಳ ಒಂದು ಜೀವಿತವನ್ನು ಜೀವಿಸಬೇಕು. சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும்னா அது லேசான காரியம் அல்ல. ಸಾಕ್ಷಿಯುಳ್ಳ ಒಂದು ಕಾರ್ಯ ಜೀವನವನ್ನು ಜೀವಿಸುವುದು ಅದು ಅಲ್ಪವಾದಂತ ಕಾರ್ಯವಲ್ಲ. ஆண்டவருக்கு ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும்னா அது மிகவும் கடினமான ஒரு வாழ்க்கை. ದೇವರಿಗೆ ಸಾಕ್ಷಿಯುಳ್ಳ ಒಂದು ಜೀವನವನ್ನು ಜೀವಿಸುವುದು ಬಹಳ ಕಠಿಣವಾದಂತ ಒಂದು ಕಾರ್ಯ. எங்களுடைய மனுஷ ஆவியினால முடியாது. ನಮ್ಮ ಮಾನುಷಿಕ ಆತ್ಮನಿಂದ ಅದು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. எங்களுடைய ஞானத்தினால முடியாது. ನಮ್ಮ ಜ್ಞಾನದಿಂದ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. எங்களுடைய ஆஸ்தி அந்தஸ்தினால முடியாது. ನಮ್ಮ ಆಸ್ತಿ ಅಂತಸ್ತಿನಿಂದ
ಆತ್ಮನಿಂದ ಅದು ಆಗದು. ದೇವ ಆವಿಯಾನವರಾಲ ಮಾತ್ರ ಅದು முடியும். ದೇವರ ಆತ್ಮನಿಂದ ಮಾತ್ರವೇ ಅದು ಸಾಧ್ಯ. எங்களுக்குள்ள அந்த ஒரு அபிஷேகம் எங்களுக்குள்ள தேவை. ಆ ಒಂದು ಅಭಿಷೇಕ ನಮ್ಮೊಳಗೆ ಬೇಕು. அந்த ஒரு அக்கினி எங்களுக்குள்ள தேவை. ಆ ಒಂದು ಅಗ್ನಿ ನಮಗೆ ಬೇಕು. அப்பதான் நாங்க ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். ಆಗ ಮಾತ್ರವೇ ನಾವು ಒಂದು ಸಾಕ್ಷಿಯುಳ್ಳ ಜೀವಿತವನ್ನು ಜೀವಿಸಲಾಗುವುದು. சத்துருடைய வல்லமையை மேற்கொள்ளணும்னா, ಶತ್ರುವಿನ ಬಲವನ್ನು ನಾವು ಜಯಿಸಬೇಕಾದರೆ, ஒரு மந்திர வல்லமையை மேற்கொள்ளணும்னா, ಒಂದು ಮಾಂತ್ರಿಕ ಬಲವನ್ನು ನಾವು ಜಯಿಸಬೇಕಾದರೆ, ஒரு மனுஷ வல்லமையை மேற்கொள்ளணும்னா, ಒಂದು ಮನುಷ್ಯನ ಬಲವನ್ನು ನಾವು ಜಯಿಸಬೇಕಾದರೆ, ஒரு பலவீனத்தை மேற்கொள்ளணும்னா, ಒಂದು ಬಲಹೀನತೆಯನ್ನು ನಾವು ಜಯಿಸಬೇಕಾದರೆ, எங்களுக்குள்ள ஒரு அக்கினியின் அபிஷேகம் தேவையாக இருக்கிறது. ಒಂದು ಅಗ್ನಿಯ ಅಭಿಷೇಕ ಬೇಕಾಗಿದೆ. ஆகவே தான் பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், ಅದಕ್ಕಾಗಿ ತಂದೆಯಾದ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, உங்களுக்கு இந்த இந்த அபிஷேகத்தின் வல்லமை தேவையாக இருக்கிறது. ನಿಮಗೆ ಈ ಅಭಿಷೇಕದ ಬಲ ಬೇಕಾಗಿದೆ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விட்டு சென்ற வேலையை நிறைவேற்றும்படியாக, ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬಿಟ್ಟು ಹೋದಂತ ಕೆಲಸವನ್ನು ನೆರವೇರಿಸುವಂತೆ, ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அந்த அபிஷேகத்தின் வல்லமை தேவையாக இருக்கிறது. ಕರ್ತನ ಮಕ್ಕಳ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ ಅಭಿಷೇಕದ ಬಲವು ಬೇಕಾಗಿದೆ. நிறைய பேர் சொல்லுவாங்க, ಅನೇಕರು ಹೇಳ್ತಾರೆ, நான் ஜெபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், ஆலயத்துக்கு போறேன், எல்லாமே செஞ்சுட்டு ನಾನು இருக்கேன். ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ, ಸತ್ಯವೇದ ಓದ್ತೇನೆ, ಆಲಯಕ್ಕೆ ಹೋಗ್ತೇನೆ, ಎಲ್ಲವನ್ನೂ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇನೆ. அபிஷேகத்தை குறிச்சு அவங்க வாஞ்சிக்கிறது இல்ல. ಆದ್ರೆ ಅಭಿಷೇಕವನ್ನು ಕುರಿತಾಗಿ ಅವರು ದಾಹವಾಗಿ ಕೇಳುವುದಿಲ್ಲ. அதை குறிச்சுதான ஒரு வெளிப்பாடும் இல்ல. ಅದರ ಕುರಿತಾದಂತ ಒಂದು ಪ್ರಕಟಣೆಯೂ ಇಲ್ಲ. சபைக்கு போனோமோ வந்தோமோ இதே ஒரு வாழ்க்கை. ಸಭೆಗೆ ಹೋದೆವಾ ಬಂದೆವಾ ಇದೇ ಒಂದು ಜೀವನ. வேலைக்கு போனோம், பிசினஸ்க்கு போனோம், அதுக்கப்புறம் மனைவி பிள்ளைங்க கணவன் இதுல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ಹೋದ್ವಿ, ನಾವು ವ್ಯಾಪಾರಕ್ಕೆ ಹೋದ್ವಿ, ನನ್ನ ಗಂಡ ನನ್ನ ಹೆಂಡತಿ ಇದರಲ್ಲೇ ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. அதுக்கு அடுத்த ஒரு லெவலுக்குள்ளாக அவங்களுக்கு போக முடிய மாட்டேங்குது. ಮುಂದೆ ಇರುವಂತ ಒಂದು ಹಂತದೊಳಗೆ ಅವರಿಂದ ಹೋಗಲಾಗುತ್ತಿಲ್ಲ. அதனால தான் சீஷர்கள் எல்லாம் போய் பயந்துட்டு ஒரு மூலையில ஒடுங்கிட்டு இருந்தாங்க. ಅದಕ್ಕಾಗಿ ಶಿಷ್ಯರೆಲ್ಲ ಹೆದರಿ ಒಂದು ಕಡೆ ಅವರು ಕುಗ್ಗಿ ಕೂತಿದ್ದಾರೆ. அதுக்கப்புறம் பின்வாங்கின ஒரு நிலைமை, திரும்பி மீன் பிடிக்க போயிட்டாங்க. ಮತ್ತೆ ಹಿಂಜರಿದಂತ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿ, ಮತ್ತೆ ಮೀನು ಹಿಡಿಯಲು ಹೋದರು. இன்றைய கிறிஸ்தவ வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இப்படித்தான் நடந்து ಈ கொண்டிருக்கிறது. ಕ್ರೈಸ್ತ ಜೀವನವನ್ನು ನೋಡುವಾಗ ಹೀಗೆ ನಡೆಯುತ್ತಾ ಇದೆ. அபிஷேகம் பெற்றிருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையும் கூட இப்படித்தான் போயிட்டு இருக்கு. ಅಭಿಷೇಕ ಹೊಂದಿದಂತ ಜನರ ಜೀವನವೂ ಹೀಗೆ ಹೋಗುತ್ತಾ ಇದೆ. நிறைய பேருக்கு அபிஷேகம் சொல்லிட்டு நான் பார்க்கும் பொழுது, ಅನೇಕರಿಗೆ ಅಭಿಷೇಕ ಎಂದು ಹೇಳಿ ನಾವು ನೋಡುವಾಗ நல்லா கையை தட்டி அந்நிய பாஷை பேசுறது, ಚೆನ್ನಾಗಿ ಕೈಗಳನ್ನು ತಟ್ಟಿ ಅನ್ಯ ಭಾಷೆ ಮಾತನಾಡುವುದು, இதுதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, இதுதான் ஒரு அபிஷேகம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ಇದೇ ಕ್ರೈಸ್ತ ಜೀವನ, ಇದೇ ಅಭಿಷೇಕ ಎಂದು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அபிஷேகம் பெற்ற ஒரு மனுஷன் சும்மா இருக்க மாட்டான். ಅಭಿಷೇಕ ಹೊಂದಿದಂತ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಸುಮ್ಮನೆ ಇರಲಾರ. அவனுடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறினதா இருக்கும். ಆತನ ಜೀವನವು ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟದ್ದಾಗಿರುತ್ತದೆ. இந்த சங்கீத பாகத்துல கேட்ட வண்ணமாக, ಈ ಕೀರ್ತನೆ ಭಾಗದಲ್ಲಿ ಕೇಳಿದ ಪ್ರಕಾರ, அபிஷேகத்துக்கு முன்னாடி அபிஷேகத்துக்கு பின்னாடின்னு சொல்லி வாழ்க்கை இருக்கு. ಅಭಿಷೇಕಕ್ಕೆ ಮುಂದು ಅಭಿಷೇಕಕ್ಕೆ ಹಿಂದೆ ಎಂದು. அப்போ இந்த அபிஷேகம் பெற்ற ஜனங்க, ಈ ಅಭಿಷೇಕ ಹೊಂದಿದಂತ ಜನರು அபிஷேகத்தை பெற்று அந்நிய பாஷை பெற்றுட்டு இருக்கிறோமேன்ற ஒரு ஞானம் இருக்கே தவிர மற்ற அதுக்கு அடுத்த ஒரு லெவல் என்னன்னு தெரியறது இல்ல. ಅಭಿಷೇಕ ಹೊಂದಿದ್ದೇನೆ, ಅನ್ಯ ಭಾಷೆ ಮಾತನಾಡುತ್ತೇನೆ ಎಂಬಂತ ಒಂದು ಹಂತ ಇದೆ ಹೊರತು ಮುಂದಿನ ಹಂತ ಏನು ಎಂದು ಅವರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. அவங்களை விட எனக்கு ரொம்ப நல்ல அபிஷேகம், ಅವರಿಗಿಂತ ನನಗೆ ಒಳ್ಳೆ ಅಭಿಷೇಕ, இன்னைக்கு ஆராதனை பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு நல்ல அபிஷேகம் ಈಗ இறங்கிச்சு, ಆರಾಧನೆ ಮಾಡ್ತಾ ಇರುವಾಗ ನನಗೆ ಒಳ್ಳೆ ಅಭಿಷೇಕ ಇಳಿತು, நான் தனியா ஜெபிச்சிட்டு இருந்த நல்ல அபிஷேகமா இருந்துச்சு. ನಾನು ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೆ, ಒಳ್ಳೆ ಅಭಿಷೇಕವಾಗಿತ್ತು. எதுக்கு இந்த அபிஷேகம்? ಯಾಕೆ ಈ ಅಭಿಷೇಕ? பிதாவாகிய தேவன் எதுக்காக வாக்குத்தத்தம் பண்றாரு? ತಂದೆಯಾದ ದೇವರು ಯಾಕೆ ವಾಗ್ದಾನವನ್ನು ಮಾಡಿದನು? இந்த சீஷர்களுடைய வாழ்க்கையை நாங்க அப்படியே எங்களுக்குள்ளாக நாங்க தியானித்து பார்க்க ಈ வேண்டும். ಶಿಷ್ಯರ ಜೀವನವನ್ನು ನಮ್ಮೊಳಗೆ ನಾವು ಧ್ಯಾನಿಸಿ ನೋಡಬೇಕು. இது முதலாவது தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும்னாக்கா, ಮೊದಲನೇದಾಗಿ ದೇವರು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದಂತ ಅಭಿಷೇಕವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕಾದರೆ, இந்த நாங்க ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழணும்னாக்கா, ನಾವು ಸಾಕ್ಷಿಯುತವಾದಂತ ಜೀವನ ಜೀವಿಸಬೇಕಾದರೆ, தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக நாங்க இருக்க ನಾವು வேண்டும். ಕರ್ತನಿಗೆ ವಿಧೇಯರಾದವರಾಗಿ ಕಂಡು அந்த ಬರಬೇಕು. நாங்க சங்கீத பாகத்துல தியானித்த வண்ணமாக ಕೀರ್ತನ ಭಾಗದಲ್ಲಿ ಧ್ಯಾನಿಸಿದಂತೆ தேவனுக்கு பிரியமான ஜனங்களாக நாங்க வாழ வேண்டும். ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಾದಂತ ಜನರಾಗಿ ನಾವು ಜೀವಿಸಬೇಕು. தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழும் பொழுது ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯವಿಲ್ಲದಂತಹ ಜೀವನವನ್ನು எங்க ಜೀವಿಸುವಾಗ மேல ஒரு அபிஷேகம் இறங்கி வருதுனாக்கா, ನನ್ನೊಳಗೆ ಒಂದು ಅಭಿಷೇಕ ಇಳಿದು ಬರುತ್ತದೆ ಎಂದರೆ அதுல ஒரு பிரச்சனை இருக்கும். ಅದರಲ್ಲಿ ಏನೋ ಸಮಸ್ಯೆ அந்த ಇದೆ. பிரச்சனை இருக்கிறதுனால தான் ஆண்டவருக்கு வைராக்கியமாக வாழ முடிய மாட்டேங்குது. ಆ ಒಂದು ಸಮಸ್ಯೆ ಇರುವುದರಿಂದಲೇ ಕರ್ತನಿಗಾಗಿ ವೈರಾಗ್ಯವಾಗಿ ಜೀವಿಸಲು ಆಗುತ್ತಿಲ್ಲ. எப்ப ஒரு அபிஷேகத்தை பெற்ற ஒரு மனுஷன், ಯಾವಾಗ ಅಭಿಷೇಕ ಹೊಂದಿದಂತ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು அவனுக்குள்ள ஒரு சுயநலமுள்ள ஒரு வாழ்க்கை இருக்கவே இருக்காது. ಯಾವಾಗ ಆತನೊಳಗೆ ಸ್ವಾರ್ಥತೆ ಇರುವಂತ ಒಂದು ಜೀವನ ಇರುವುದೇ ಇಲ್ಲವೋ. இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது, ಅಪೊಸ್ತಲರು
2:2 ನೋಡುವಾಗ 2:45-46 பார்க்கும்போது 2:45-46 ನೋಡುವಾಗ கனியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனும் தேவையானதுக்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவ ஆலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடம் இல்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். ನಂಬಿದವರೆಲ್ಲರೂ ಒಗ್ಗಟ್ಟಾಗಿದ್ದು ತಮ್ಮದೆಲ್ಲವನ್ನೂ ಹುದುವಾಗಿ ಅನುಮಾರಿ ಬಂದ ಹಣವನ್ನು ಎಲ್ಲರಿಗೂ ಅವರವರ ಅಗತ್ಯವಿದ್ದ ಹಾಗೆ ಹಂಚಿಕೊಡುತ್ತಾ ಇದ್ದರು. ಅವರು ದಿನಾಲು ಏಕ ಮನಸ್ಸಿನಿಂದ ದೇವಾಲಯದಲ್ಲಿ ಕೂಡುತ್ತಾ ಮನೆಗಳಲ್ಲಿ ರೊಟ್ಟಿ ಮುರಿದು ಉಲ್ಲಾಸದಿಂದಲೂ ಸರಳ ಹೃದಯದಿಂದಲೂ ಊಟ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದರು. ದೇವರನ್ನು ಕೊಂಡಾಡುವವರಾಗಿಯೂ ಜನರೆಲ್ಲರ ದಯವನ್ನು ಹೊಂದುವವರಾಗಿಯೂ ಇದ್ದರು. கர்த்தனு ரட்சணைய மார்க்கத்தில் இருவரನ್ನು தினால ಅವರ ಮಂಡಲಿಗೆ ಸುರಿಸುತ್ತಿದ್ದರು. இது உண்மையான ஒரு அபிஷேகத்தை பெற்ற ஜனங்களுடைய வாழ்க்கை இப்படியாகத்தான் இருக்கும். ನಿಜವಾಗಲೂ ಅಭಿಷೇಕ ಹೊಂದಿದವರ ಜೀವನ ಹೀಗೆ ಇರುತ್ತದೆ. சுயநலம் இருக்காது, ಸ್ವಾರ್ಥತೆ ಇರುವುದಿಲ್ಲ. எனக்கு ನನಗೆ என் மனைவி, என் கணவன், என் பிள்ளைங்களுக்கு, ನನ್ನ ಗಂಡ, ನನ್ನ ಹೆಂಡತಿ, ನನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ, என்னுடைய வேலை, என்னுடைய பிசினஸ், என்னுடைய ஊழியம், ನನ್ನ ಕೆಲಸ, ನನ್ನ ವ್ಯಾಪಾರ, ನನ್ನ ಸೇವೆ இப்படியாக இல்லாதபடி ಈ ರೀತಿ ಇಲ್ಲದಂತೆ தங்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் வாழுகிற ஒரு வாழ்க்கை, ತಮಗೂ ಮತ್ತೊಬ್ಬರಿಗೂ ಜೀವನ ಮಾಡುವಂತ ಒಂದು ಜೀವನ, எங்களுக்கும் சொல்லும் பொழுது ನಮಗೆ ಹೇಳುವ தேவனோடு கூட ஐக்கியம் உள்ள ஒரு வாழ்க்கை, ದೇವರೊಂದಿಗೆ ಐಕ್ಯವುಳ್ಳ ಒಂದು ಜೀವನ, மற்ற ஜனங்களை குறித்ததான ஒரு பாரம், ಮತ್ತೊಬ್ಬರ ಕುರಿತಾದಂತ ಒಂದು ಭಾರ, சபையை குறித்ததான ஒரு பாரம், ಸಭೆಯ ಕುರಿತಾದಂತ ಭಾರ, ஊழியத்தை குறித்ததான ஒரு பாரம், ಸೇವೆಯ ಕುರಿತಾದಂತ ಭಾರ, தேவனோடு கூட ஐக்கியம் கொள்ளுகிறதுல ஒரு பாரம், ದೇವರೊಂದಿಗೆ ಐಕ್ಯತೆಯಿಂದ ಇರುವುದರಲ್ಲಿ ಒಂದು ಭಾರ. இன்றைக்கு பார்க்கும் பொழுது இந்த லாக்டவுன் முகாந்திரமாக ಇಂದು ನೋಡುವಾಗ ಈ ಲಾಕ್ಡೌನ್ ಮುಖಾಂತರವಾಗಿ எத்தனை பேர் தேவனோடு கூட இசைந்து ஐக்கியமாக இருந்தோம். ಎಷ್ಟು ಜನರು ದೇವರೊಂದಿಗೆ ಇಜ್ಜೋಡಾಗಿ ಐಕ್ಯದಿಂದ ಇದ್ದೇವೆ. நானும் தேவனும் ஜெபிச்சிட்டு இருந்தோம். ನಾವು ದೇವರು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ. ಅದಲ್ಲ இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಸತ್ಯವೇದ அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய், ಅವರೆಲ್ಲರೂ ಒಂದೇ ಮನಸ್ಸಿನಿಂದ. அப்ப நம்ம ஒருமனப்பட்டவர்களாய் எவ்வளவு நேரம் தேவ சமூகத்துல நாங்க தரித்திருந்தோம். ನಾವು ಏಕ ಮನಸ್ಸಿನಿಂದ ಎಷ್ಟು ಹೊತ್ತುಗಳ ಕಾಲ ದೇವರಲ್ಲಿ ನಾವು ಧರಿಸಿಕೊಂಡಿದ್ದೆವು. இந்த கண்ணு தெரியாதவர்களோடு கூட நான் போன்ல இணைந்து தான் ஜெபிச்சேன். ಈ ಕಣ್ಣು ಕಾಣಿಸದೆ ಇರುವವರೊಂದಿಗೆ ಫೋನ್ ಅಲ್ಲಿ ನಾವು ಸೇರಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ವಿ. அந்த லாக்டவுன்ல அந்த கான்ஃபரன்ஸ் கால்ல கண்ணு தெரியாதவங்க ஒரு 10-15 பேர் ஒண்ணா சேர்ந்து ஜெபிக்கறாங்க. ಕಣ್ಣು ಕಾಣಿಸದೆ ಇರುವವರು 10-15 ಜನ ಈ ಲಾಕ್ಡೌನ್ ಸಮಯದಲ್ಲಿ ಕಾನ್ಫರೆನ್ಸ್ ಕಾಲ್ ಮುಖಾಂತರವಾಗಿ ಒಟ್ಟಾಗಿ ಸೇರಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾರೆ. அவங்க குடும்பத்தா, ಅವರ ಕುಟುಂಬದವರು, அவங்க ಫ್ರೆಂಡ್ಸ್ ಸರ್ಕಲ್, ಅವರ ಫ್ರೆಂಡ್ಸ್ இப்படியாக சேர்ந்து ஜெபித்தார்கள். ಈ ರೀತಿಯಾಗಿ ಸೇರಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿದರು. ஆனா நாங்க இன்னைக்கு இதுவரைக்கும் நாங்க அப்படியாக இணைந்து என்ன செஞ்சோம்? ಆ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಈ ದಿನದಲ್ಲಿ ಒಂದಾಗಿ ಸೇರಿ ಏನು ಮಾಡಿದ್ವಿ? ஏன்னா தேவனுடைய அபிஷேகம் இருக்கிற மனுஷனால அப்படியே வெறுமையா உட்கார முடியாது. ಯಾಕೆಂದ್ರೆ ದೇವರ ಅಭಿಷೇಕ ಹೊಂದಿದಂತ ಮನುಷ್ಯನ ಏನು தனிமையா ஜெபிக்கிறோம்னாக்கா ನಾವು ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ, அதுல ஒரு சுயநலம் காணப்படுகிறது. ಅದರಲ್ಲಿ ಒಂದು ಸ್ವಾರ್ಥತೆ ಕಂಡು ಬರುತ್ತದೆ. நாங்க இணைஞ்சு ஒருமனப்பட்டவர்களாக ஆவிக்குள்ளாக இணைஞ்சு ஜெபிக்க வேண்டும். ನಾವು ಒಂದಾಗಿ ಒಂದು ಏಕ ಮನಸ್ಸಿನಿಂದ ಪವಿತ್ರಾತ್ಮದಲ್ಲಿ ತುಂಬಿ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. இன்றைக்கு பார்க்கும்போது अनेक ஊழியக்காரர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற ಈ காரியம், ದಿನದಲ್ಲಿ ಅನೇಕ ಸೇವಕರು ಹೇಳ್ತಾ ಇರುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯ, மீண்டும் ஒரு பெந்தேகோஸ்து அனுபவம் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. ಮತ್ತೆ ಒಂದು ಪಂಚಾಶತಮ ದಿನದ ಅನುಭವ ನಮಗೆ ಬೇಕಾಗಿದೆ. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವ ಮಗುವೇ, எங்களுடைய வாழ்க்கையில் ஆவியின் கனி இல்லையா? ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಆತ್ಮನ ಫಲ ಇಲ್ಲವಾ? தேவனுடைய சித்தத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்ற முடியலையா? ದೇವರ ಚಿತ್ತ ಯೋಜನೆಗಳನ್ನು ನೆರವೇರಿಸಲಾಗುತ್ತಿಲ್ಲವಾ? கர்த்தர் என்னை எதற்காக அழைச்சிருக்கிறார் அந்த ஒரு தெளிவு எங்களுக்குள்ள இல்லையா? ಕರ್ತನು ಯಾತಕ್ಕಾಗಿ ನನ್ನನ್ನು ಕರೆದಿದ್ದಾನೆ ಎಂಬ ಸ್ಪಷ್ಟತೆ ನನಗಿಲ್ಲವಾ? ஆனா எனக்குள்ள அபிஷேகம் இருக்கு, ಆದರೆ ನನ್ನೊಳಗೆ ಅಭಿಷೇಕ ಇದೆ. ஆனா நான் அந்நிய பாஷையில ஜெபிக்கிறேன், ನಾನು ಅನ್ಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇನೆ. நான் எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார், ಕರ್ತನು ನನಗೆ ಪ್ರಕಟಿಸುತ್ತಾನೆ. நான் தேவ சமூகத்துல இருந்து ஜெபிக்கிறேன், ನಾನು ದೇವರ ಸಮೂಹದಲ್ಲಿ ಇದ್ದು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ, அதிகமாக வேதம் வாசிக்கிறேன், ಅತ್ಯಧಿಕವಾಗಿ ಸತ್ಯವೇದ ಓದುತ್ತೇನೆ. அப்படிப்பட்ட எங்களுக்குள்ளாக ஒரு பெந்தேகோஸ்து அனுபவம் தேவையாக இருக்கிறது. ಆ ರೀತಿಯಾಗಿ ಇರುವಂತ ನಮ್ಮೊಳಗೆ ಪಂಚಾಶತಮ ದಿನದ ಅನುಭವ ಬೇಕಾಗಿದೆ. அந்த பெந்தேகோஸ்து அனுபவம் வரும் பொழுது தான் ಆ ಪಂಚಾಶತಮದ ಅನುಭವ ಬರುವಾಗ ஒருமன அந்யோன்ய ஐக்கியம்
உண்டாகும். ಅಲ್ಲಿ ಏಕ ಮನಸ್ಸು ಒಂದೇ ಮನಸ್ಸು ಐಕ್ಯತೆ ಉಂಟಾಗುತ್ತದೆ. இந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு சொன்ன பின்பு ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಶಿಷ್ಯರ ಬಳಿ ಹೇಳಿದ ಮೇಲೆ இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு ஏறி போன பின்பு ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಪರಲೋಕಕ್ಕೆ ಏರಿ ಹೋದ ಮೇಲೆ இந்த சீஷர்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு செல்றாங்க. ಈ ಶಿಷ್ಯರೆಲ್ಲರೂ ಒಂದೇ ಮನಸ್ಸಿನಿಂದ ಹೋಗುತ್ತಾರೆ. ஒருமனப்பட்டு மேல் வீட்டு அறையில ஒண்ணாக இணைந்து ஜெபிக்கிறவர்களாக ಏಕ காணப்படுகிறார்கள். ಮನಸ್ಸಿನಿಂದ ಮೇಲಂತಸ್ತಿನಲ್ಲಿ ಒಂದೇ ಜಾಗದಲ್ಲಿ ಕುಳಿತು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾರೆ. எல்லாம் ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்துல ஜெபிக்கிறாங்க. ಎಲ್ಲರೂ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟು ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ அந்த ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾರೆ. ஒண்ணா அதிகாரத்தை நீங்க படிக்கும் பொழுது உங்களுக்கு கிளீனா தெளிவாக தெரியும். ಒಂದನೇ ಅಧಿಕಾರದಲ್ಲಿ ನೀವು ಓದುವಾಗ ಆ ಒಂದು ಸ್ಪಷ್ಟತೆ ನಿಮಗೆ ಉಂಟಾಗುತ್ತದೆ. அப்போ அந்த இடத்துல அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை உருவாகும் பொழுது தான் அந்த பெந்தேகோஸ்து அனுபவம் உண்டாகிறது. ಆ ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿ ಇವರು ಉಂಟು ಮಾಡಿದ ಮೇಲೆ ಪಂಚಾಶತಮದ ಒಂದು ಅನುಭವ ಉಂಟಾಗುತ್ತದೆ. இந்த சீஷர்களுடைய மைண்ட்ல ಈ ಶಿಷ್ಯರ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ವಾಕ್ಯಕ್ಕೆ ನಾವು ವಿಧೇಯರಾಗಬೇಕು. பிதாவின் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வேண்டும். ತಂದೆಯಾದ ದೇವರ ವಾಗ್ದಾನವನ್ನು ನೆರವೇರಿಸಬೇಕು. இந்த ரெண்டு காரியத்துல அவர்கள் அதிக வாஞ்சி உள்ளவர்களாக ಈ இருந்தார்கள். ಎರಡು ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಅವರು ಅತ್ಯಧಿಕ ದಾಹ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದರು. அதனால தான் அந்த பெந்தேகோஸ்து அனுபவம் அந்த இடத்துல உண்டாயிற்று. ಅದಕ್ಕಾಗಿ ಆ ಪಂಚಾಶತಮದ ಅನುಭವ ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ எனக்கு ಉಂಟಾಯಿತು. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವರ ಮಗನೇ, எங்களுடைய வாழ்க்கையில தேவ அபிஷேகம் இறங்கி வரும் பொழுது ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ದೇವರ ಅಭಿಷೇಕವು ಇಳಿದು ಬರುವಾಗ எங்களுடைய வாழ்க்கை மாறுபட்டதாக காணப்படும். ನಮ್ಮ ಜೀವನವು ಮಾರ್ಪಟ್ಟದಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತದೆ. இந்த சீஷர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ಈ ಶಿಷ್ಯರ ಜೀವನವನ್ನು ನೋಡುವಾಗ பயந்து கொண்டிருந்தார்கள். ಹೆದರುತ್ತಾ ಇದ್ದರು. பின்வாங்கின ஒரு நிலைமை. ಹಿಂಜರಿದಂತ ಪರಿಸ್ಥಿತಿ. எப்ப அந்த அக்கினி நாவு அவர்கள் மீது இறங்குச்சோ ಯಾವಾಗ ಅಗ್ನಿಮಯವಾದಂತ ನಾಲಿಗೆ ಅವರ ಮೇಲೆ ಇಳಿದು ಬಂತು, அவர்கள் தைரியம் உள்ளவர்களாக முன்னோக்கி செல்லுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். ಧೈರ್ಯವುಳ್ಳವರಾಗಿ ಮುಂದಾಗಿ ಹೋಗುವವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತಾರೆ. யாருக்காக பயந்து ஒளிஞ்சு கொண்டிருந்தார்களோ ಯಾರಿಗಾಗಿ ಎದರಿ ಅವರು ಬಚ್ಚಿಟ್ಟುಕೊಂಡಿದ್ದರೋ அந்த ஜனங்க முன்பதாக நின்று தைரியமாக ಆ பேசுகிறார்கள். ಜನರ ಮುಂದಾಗಿ ನಿಂತು ಧೈರ್ಯವಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. அவங்களுடைய எதிர்காலத்தை குறித்து யோசிக்கல. ಅವರ ಭವಿಷ್ಯತ್ ಕಾಲವನ್ನು ಕುರಿತಾಗಿ ಯೋಚಿಸಲಿಲ್ಲ. அவங்களுடைய எதிர்காலத்தை குறித்து யோசிக்கிறதுனால தான் மீன் பிடிக்க கடந்து போனாங்க. ಅವರ ಭವಿಷ್ಯತ್ ಕಾಲವನ್ನು ಯೋಚಿಸಿದ್ದರಿಂದಲೇ ಮೀನು ಹಿಡಿಯಲು ಅವರು ಹೋದರು. ஆகவே இந்த எப்ப அந்த அக்கினியின் அபிஷேகம் எங்க மேல இறங்கி வருதோ, ಯಾವಾಗ ನಮ್ಮ ಮೇಲೆ ಅಗ್ನಿಯ ಅಭಿಷೇಕ ಇಳಿದು ಬರುತ್ತದೋ யாருக்கும் பயப்பட மாட்டோம். ಯಾರಿಗೂ ಹೆದರುವುದಿಲ್ಲ. யாருக்கும் பயப்பட மாட்டேனாக்க நான் யாருக்கும் கீழ்ப்படிய மாட்டேன் அப்படி எல்லாம் கிடையாது. ಯಾರಿಗೂ ಹೆದರುವುದಿಲ್ಲ ಎಂದರೆ ನಾನು ಯಾರಿಗೂ ವಿಧೇಯರಾಗುವುದಿಲ್ಲ, ಅದಲ್ಲ. தேவனுடைய சித்தத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்ற நாங்க பயப்பட மாட்டோம். ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ಯೋಚನೆಯನ್ನು ನೆರವೇರಿಸಲು ನಾವು ಹೆದರುವುದಿಲ್ಲ. ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ಆದ್ದರಿಂದಲೇ ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವ ಮಗನೇ, எங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் ನಮ್ಮೊಳಗೆ ಇರುವ ಅಭಿಷೇಕ இன்றைக்கு எங்களை எப்படி நடத்திட்டு இருக்கு? ಇಂದು ನಮ್ಮನ್ನು ಯಾವ ರೀತಿ ನಡೆಸುತ್ತಾ ಇದೆ? எங்களுக்குள்ள ஒருமன ஐக்கியம் இருக்கா? ನಮ್ಮೊಳಗೆ ಏಕ ಮನಸ್ಸು ಐಕ್ಯತೆ ಇದೆಯಾ? தேவனுடைய சித்தமும் திட்டமும் என்னது என்று அறிஞ்சு நாங்க தைரியத்தோடு செயல்பட்டு இருக்கிறோமா? ದೇವರ ಚಿತ್ತ ಯೋಚನೆ ಏನೆಂದು ತಿಳಿದುಕೊಂಡು ಧೈರ್ಯವಾಗಿ ನಾವು ಕ್ರಿಯೆಯಲ್ಲಿ ಇಳಿಯುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. இந்த அப்போஸ்தலர்கள் கடந்து போய் அவங்க தேவனை பற்றி பேசும் பொழுது ಈ ಅಪೊಸ್ತಲರು ಹಾದು ಹೋಗಿ ದೇವರ ಬಗ್ಗೆ ಧೈರ್ಯವಾಗಿ ಮಾತನಾಡುವಾಗ 3000 ஜனங்க ரட்சிக்கப்பட்டாங்க. 3000 ಜನರು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದರು. 5000 ஜனங்க ரட்சிக்கப்பட்டாங்க. 5000 ಜನರು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದರು. இந்த அபிஷேகத்தை பெற்றிருக்கிற, ಈ ಅಭಿಷೇಕವನ್ನು ಹೊಂದಿರುವಂತ, ஞானஸ்தானத்தை பெற்றிருக்கிற, ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನವನ್ನು ஜெபித்துக் கொண்டிருக்கிற, ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾ ಇರುವಂತ, நான் போய் பேசுனதுனால ನಾನು ಹೋಗಿ ಮಾತನಾಡಿದ್ದರಿಂದ எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? ಎಷ್ಟು ಜನರು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದಾರೆ? எத்தனை பேர் பின்வாங்கினாங்க? ಎಷ್ಟು ಜನರು ಹಿಂಜರಿದು ಹೋಗಿದ್ದಾರೆ? நாங்க யோசித்து பார்க்கணும். ನಾವು ಯೋಚಿಸಿ ನೋಡಬೇಕು. நான் ஆண்டவருடைய பிள்ளை, ನಾನು ದೇವರ ಮಗು, நான் ஜெபிக்கிறேன், ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇನೆ, அந்நிய பாஷையில ஜெபிக்கிறேன், ಅನ್ಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇನೆ, எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறோம். ಎಲ್ಲವನ್ನೂ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೇವೆ. ஆனா என் முகாந்தரமா எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? ಆದರೆ ನನ್ನ ಮುಖಾಂತರವಾಗಿ ಎಷ್ಟು ಜನರು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದಾರೆ? எங்களுக்குள்ள ஒரு தவறான ஒரு நம்பிக்கை, ನಮ್ಮೊಳಗೆ ತಪ್ಪಾದಂತ ಒಂದು ನಂಬಿಕೆ, ஊழியக்காரங்க தான் ஊழியம் செய்யணும், ಸೇವಕರು ಮಾತ್ರವೇ ಸೇವೆ ಮಾಡಬೇಕು, அவங்க மாத்திரம் தான் சுவிசேஷம் ಅವರು சொல்லணும். ಮಾತ್ರ ಸುವಾರ್ತೆ ಸಾರಬೇಕು. இது எங்களுடைய மைண்ட் செட். ಇದು ನಮ್ಮ ಮನಸ್ಥಿತಿ. நாங்க ஏசப்பாட்ட கேட்டிருக்கிறோமா? ನಾವು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹತ್ರ ಕೇಳಿದ್ದೇವೆ, ஏசப்பா நான் உங்க சித்தத்தை நான்
நான் எப்படி நிறைவேற்றணும்? ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಿನ್ನ ಚಿತ್ತವನ್ನು ನಾನು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ அப்ப ನೆರವೇರಿಸಲಿ? ஏசப்பா பேசுவார். ಆಗ ಯೇಸು ಸ್ವಾಮಿ நீ ಮಾತನಾಡ್ತಾರೆ. வேலை செய்யற இடத்துல இருக்கிற இவங்க கிட்ட போய் சுவிசேஷம் சொல்லு. ನೀನು ಕೆಲಸ ಮಾಡುವಂತ ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇವರ ಹತ್ರ ಹೋಗಿ ಸುವಾರ್ತೆ ಸಾರು. நீ கடையில போய் அங்க திங்ஸ் வாங்குறீ அவங்களுக்கு சொல்லு. ನೀನು ಅಂಗಡಿಗೆ ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ವಸ್ತುಗಳನ್ನು ಕೊಂಡುಕೊಳ್ಳುತ್ತೀಯ ಅವರಿಗೆ ಹೇಳು. இல்லன்னா உன்னுடைய பாஸுக்கு போய் சொல்லுன்னுவார். ಅಥವಾ ನಿನ್ನ ಯಜಮಾನನಿಗೆ ಹೋಗಿ ಹೇಳು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. இல்லன்னா தேசத்துக்கு ஜெபின்னு சொல்லுவார். ಅಥವಾ ದೇಶಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. இல்லன்னா அழிஞ்சு போகிற ஜனங்களுக்காக ஜெபின்னு சொல்லுவார். ಅಥವಾ ನಾಶವಾಗಿ ಹೋಗುತ್ತಿರುವಂತ ಜನಗಳಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸು இல்ல ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ஆஸ்பத்திரிக்கு போய் ஜெபின்னு சொல்லுவார். ಅಥವಾ ಆಸ್ಪತ್ರೆಗೆ ಹೋಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸು ಎಂದು இப்படி ಹೇಳ್ತಾರೆ. பல காரியங்களை ஆலோசனை சொல்லுவார். ಈ ರೀತಿಯಾಗಿ ಹಲವಾರು ಕಾರ್ಯಗಳ ಆಲೋಚನೆಯನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. இல்லன்னா நீ பிசினஸ் பண்ணு. ಅಥವಾ ನೀನು ವ್ಯಾಪಾರ ಮಾಡು. இல்ல நீ நல்ல வேலை செய். ಅಥವಾ ನೀನು ಒಳ್ಳೆ ಕೆಲಸ ಮಾಡು. அதுல வர ஒரு பங்கு எடுத்து நீ ஊழியத்துக்கு செய். ಅದರಲ್ಲಿ ಬರುವಂತ ಒಂದು ಭಾಗವನ್ನು ತೆಗೆದು ನೀನು ಸೇವೆಗೆ ಮಾಡು. இப்படி பல ஊழியங்களை கர்த்தர் உங்க முகாந்திரமா செய்ய விரும்புகிறார். ಈ ರೀತಿಯಾದಂತಹ ಹಲವಾರು ಸೇವೆಗಳನ್ನು ನಿಮ್ಮ ಮುಖಾಂತರವಾಗಿ ಕರ್ತನ ಮಾಡಲು ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. நாங்க ஒன்னையே பிடிச்சிட்டு இருக்க கூடாது. ನಾವು ಒಂದನ್ನೇ இந்த ಹಿಡಿದುಕೊಂಡಿರಬಾರದು. ஊழியம் சொல்லும்போது பல ஊழியங்க இருக்கு. ಈ ಸೇವೆ ಎಂದು ಹೇಳುವಾಗ ಹಲವಾರು ಸೇವೆಗಳು ಉಂಟು. நாங்க சபையில போய் சபையை பெருக்கிறது ஒரு ஊழியம். ನಾವು ಸಭೆಗೆ ಹೋಗಿ ಸಭೆಯನ್ನು ಗುಡಿಸುವುದು ಒಂದು ಸೇವೆ. சபையில போய் சபை ஆராதனை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு ஜெபிப்பது ஒரு ஊழியம். ಸಭೆಗೆ ಹೋಗಿ ಆರಾಧನೆಗೆ ಮುಂಚಿತವಾಗಿಯೂ ನಾವು ಹೋಗಿ ಮೊಣಕಾಲೂರಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದು ಒಂದು ಸೇವೆ. ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறது ஒரு ஊழியம். ಸೇವಕರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವುದು ಒಂದು ಸೇವೆ. இது இப்படி எத்தனையோ ஊழியங்கள் ಈ இருக்கு. ರೀತಿಯಾಗಿ ಹಲವಾರು ಸೇವೆಗಳು ಇದೆ. இதை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ಇದನ್ನು ನೋಡ್ತಾ ಇರುವಂತ ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವ ಮಗುವೆ, கர்த்தர் உனக்காக என்ன ஊழியம் வச்சிருக்கிறார்? ಕರ್ತನು ನಿನಗಾಗಿ ಯಾವ ಸೇವೆಯನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ? அபிஷேகத்தை பெற்றிருக்கிற உனக்குள்ள ஆவியானவர் பேசுவார். ಅಭಿಷೇಕ ಹೊಂದಿಕೊಂಡಿರುವಂತ ನಿನ್ನೊಳಗೆ ಪವಿತ್ರಾತ್ಮನ ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. ஒருவேளை உனக்கு இன்னும் அந்த தெளிவு இல்லையா? ಇನ್ನೂ ನಿನಗೆ ಒಂದು ಸ್ಪಷ್ಟತೆ ಇಲ್ಲವಾ? இந்த பெந்தேகோஸ்தே நாளில கேளு, எனக்கு இயேசு கிறிஸ்துவே எனக்கு அந்த பெந்தேகோஸ்தே அனுபவத்தை தாங்கன்னு ಈ சொல்லி. ಪಂಚಾಶತಮ ದಿನದಂದು ನೀನು ಕೇಳು, ದೇವರೇ ನನಗೆ ಪಂಚಾಶತಮದ ಅನುಭವವನ್ನು ಕೊಡು ಎಂದು. அந்த ಅಗ್ನಿ ನಾವಿ என் மேல இறங்கட்டும் சொல்லி கேளு. ಅಗ್ನಿಮಯವಾದಂತ ನಾಲಿಗೆ ನನ್ನ ಮೇಲೆ ಇಳಿಯಲಿ ಎಂದು ಕೇಳು. இந்த அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது ಅಪೊಸ್ತಲರ 10ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ 38வது வசனத்துல 38ನೇ ವಚನದಲ್ಲಿ நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் ನಜರೇತಿನ ಯೇಸುವನ್ನು ಪವಿತ್ರಾತ್ಮದಿಂದಲೂ வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். ಬಲದಿಂದಲೂ ಅಭಿಷೇಕಿಸಿದನು. அப்போ இந்த அக்னி நாவுகள் எங்கள் மீது இறங்கி வரும் பொழுது ಈ ಅಗ್ನಿಮಯವಾದಂತ ನಾಲಿಗೆಗಳು ನಮ್ಮ ಮೇಲೆ ಇಳಿದು பரிசுத்த ಬರುವಾಗ ஆவியின் வல்லமை எங்க மேல இறங்குகிறது. ಪವಿತ್ರಾತ್ಮನ ಬಲವು ನಮ್ಮ ಮೇಲೆ ಇಳಿಯುತ್ತದೆ. இந்த வல்லமை எங்க மீது இறங்கும் பொழுது ಈ ಬಲವು ನಮ್ಮ ಮೇಲೆ ಇಳಿಯುವಾಗ இங்க பார்க்கிறோம், தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் ದೇವರು ಆತನ ಸಂಗಡ ಇದ್ದದ್ದರಿಂದ அவர் நன்மை செய்கிறவராயும் ಆತನು ಉಪಕಾರಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾ பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித்திருந்தார். ಸೈತಾನನಿಂದ ಬಾಧಿಸಲ್ಪಡುತ್ತಿರುವವರೆಲ್ಲರನ್ನು ಗುಣಪಡಿಸುತ್ತಾ ಸಂಚರಿಸಿದನು. இன்னைக்கு கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறார், ಇಂದು ಕ್ರೈಸ್ತನು ಎಂದು ಹೇಳುವ, அபிஷேகம் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுகிறார், ಅಭಿಷೇಕ ಹೊಂದಿದ್ದೇನೆ ಎಂದು ಹೇಳುವ, அந்நிய பாஷை பேசுகிறேன் என்று சொல்லுகிறார். ಅನ್ಯ ಭಾಷೆ ಮಾತನಾಡುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳುವ, இன்னைக்கு நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? ಇಂದು ನಾನು ಏನು ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದೇನೆ? இன்னைக்கு கடைசி நாட்களுக்குள்ளாக வந்து நிற்கிற எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, ಕಡೆಯ ದಿನಗಳಲ್ಲಿ ನಾವು ಬಂದು ನಿಂತಿರುವಂತ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯೇ, அபிஷேகத்தை பெற்றிருக்கிற உனக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகம் என்ன செய்து கொண்டிருக்கு? ಅಭಿಷೇಕ ಹೊಂದಿಕೊಂಡಿರುವಂತ ನಿನ್ನೊಳಗೆ ಇರುವಂತ ಅಭಿಷೇಕ ಏನು அந்த ಮಾಡುತ್ತಾ ಇದೆ? வல்லமை என்ன செய்து ಆ கொண்டிருக்கு? ಬಲವು ಏನು ಮಾಡುತ್ತಾ ಇದೆ? அந்த அக்கினி என்ன செய்து ಆ கொண்டிருக்கு? ಅಗ್ನಿ ಏನು ಮಾಡುತ್ತಾ ಇದೆ? ஒருவேளை அது மங்கி எரிந்து கொண்டிருக்கா? ಒಂದು ವೇಳೆ ಅದು ತುಂಬಾ ಕೆಳಗೆ ಉರಿಯುತ್ತಾ ಇದೆಯಾ? மங்கி எரிகிற தீபத்தை அவர் அணைக்கிற தேவன் அல்ல. ಆತನು ಕೆಳಗೆ ಉರಿಯುತ್ತಾ ಇರುವಂತ ದೀಪವನ್ನು ಆರಿಸುವಂತವನಲ್ಲ. அதை அனல் மூட்டி எரிய செய்கிறவராக இருக்கிறார். ಅದನ್ನು ಮತ್ತೆ ಉರಿಜುಂಬಿಸಿ ಉರಿಸುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. கொஞ்சம் நீ யோசித்து பார். ಸ್ವಲ್ಪ ಯೋಚಿಸಿ ನೋಡು. அபிஷேகம் ಅಭಿಷೇಕ ಹೊಂದಿದ್ದೇನೆ, அந்நிய பாஷை பேசிக் ಅನ್ಯ கொண்டிருக்கிறேன். ಭಾಷೆ ಮಾತಾಡ್ತಾ தேவ ಇದ್ದೇನೆ, சமூகத்துல நான் அவர் கணக்கா இருக்கிறேன். ದೇವರ ಸಮೂಹದಲ್ಲಿ ಗಂಟೆಗಟ್ಟಲೆ ನಾನಿದ್ದೇನೆ, நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். ನಾನು ಸೇವೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇನೆ. என் முகாந்திரமாக கர்த்தர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ನನ್ನ ಮುಖಾಂತರವಾಗಿ ಕರ್ತನು ಏನು ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ? வல்லமையா என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ಬಲವಾಗಿ ಏನು ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ? அக்கினியாக என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ಅಗ್ನಿಯಾಗಿ ಏನು ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ? எத்தனை பேர் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவங்க விடுதலையானாங்க? ಎಷ್ಟು ಜನ ಸೈತಾನನಿಂದ ಬಾಧಿಸಲ್ಪಟ್ಟವರು ಬಿಡುಗಡೆ ಹೊಂದುತ್ತಾ ಇದ್ದಾರೆ? என்னுடைய நிழல் பட்டு எத்தனை பேர் சுகமானார்கள்? ನನ್ನ ಒಂದು ನೆರಳು ಹೊಂದಿ ಎಷ್ಟು ಜನ ಸೌಖ್ಯ ಹೊಂದಿದ್ದಾರೆ? என்னுடைய கச்சையில எவ்வளவு வல்லமை இருக்கிறது? ನನ್ನ ಒಂದು
ವಸ್ತ್ರದಲ್ಲಿ ಎಷ್ಟು ಬಲ ಇದೆ. நான் எவ்வளவு போராடி கொண்டிருக்கிறேன் தேவனுடைய சித்தத்தை திட்டத்தை நிறைவேற்ற. ದೇವರ ಚಿತ್ತ ಯೋಜನೆಗಳನ್ನು ನೆರವೇರಿಸುವಂತೆ ನಾನು ಎಷ್ಟು ಮಾತ್ರ ಹೋರಾಡುತ್ತಾ ಇದ್ದೇನೆ. என்னுடைய தேசம் அழிந்து கொண்டிருக்கு. ನನ್ನ ದೇಶವು ನಾಶವಾಗುತ್ತಾ ಇದೆ. என் தேசத்துக்காக நான் எவ்வளவாக நான் கண்ணீர் விட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். ನನ್ನ ದೇಶಕ್ಕಾಗಿ ಎಷ್ಟು ಮಾತ್ರ ನಾನು ಕಣ್ಣೀರು ಸುರಿಸಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾ ಇದ್ದೇನೆ. இல்ல நான் கொரோனா பயந்துட்டு இருக்கிறேனா? ಅಥವಾ ಕೊರೋನಾ ಎದುರುತ್ತಾ ಇದ್ದೇನೆ. ஐயோ வெட்டுக்கிளின்னு பயந்துட்டு இருக்கிறேனா? ಅಯ್ಯೋ ಮಿಡತೆಗಳು ಎಂದು ಎದುರುತ್ತಾ ಇದ್ದೇನೆ. ஐயோ சீனா எங்களுக்கு விரோதமாக எழும்பிச்சு யுத்தத்தை யோசித்து பயந்து கொண்டிருக்கிறேனா? ಅಯ್ಯೋ ಚೈನಾ ನನಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಯುದ್ಧದಲ್ಲಿ ಎದ್ದೇಳಿತಲ್ಲ ಎಂದು ನಾನು ಎದುರುತ್ತಾ ಇದ್ದೇನೆ. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವ ಮಗುவே, எங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் ನನ್ನೊಳಗಿರುವ ಅಭಿಷೇಕ கொரோனாவை பார்த்து பயப்படுகிற அபிஷேகம் அல்ல. ಕೊರೋನಾವನ್ನು ನೋಡಿ ಎದುರುವ ಅಭಿಷೇಕ ಅಲ್ಲ. வெட்டுக்கிளியை பார்த்து பயப்படுகிற அபிஷேகம் அல்ல. ಮಿಡತೆಗಳನ್ನು ನೋಡಿ ಎದುರುವಂತ ಅಭಿಷೇಕವಲ್ಲ. சீனாவையும் பாகிஸ்தானையும் நேபாளையும் பார்த்து பயப்படுகிற அபிஷேகம் இல்ல. ಚೈನಾ ಪಾಕಿಸ್ತಾನ ನೇಪಾಳನ್ನು ನೋಡಿ ಎದುರುವಂತ ಅಭಿಷೇಕವಲ್ಲ. இப்படிப்பட்ட வல்லமைகளை அழிக்கிற அபிஷேகம் தான் பெந்தெகோஸ்தே அக்கினி. ಈ ಎಲ್ಲಾ ಬಲಗಳನ್ನು ನಾಶ ಮಾಡಿ ಹಾಕುವಂತ ಒಂದು ಅಭಿಷೇಕವೇ ಪಂಚಾಶತ ದಿನದ ಬೆಂಕಿ. அந்த அக்கினி எங்களுக்குள்ளாக இன்றைக்கு இறங்கி வர வேண்டும். ಆ ಬೆಂಕಿ ನಮ್ಮೊಳಗೆ ಈ ದಿನದಲ್ಲಿ ಇಳಿದು ಬರಬೇಕು. இந்த பயந்து கொண்டு இருந்த சீஷர்கள் இந்த அக்கினியின் அபிஷேகத்தை பெற்ற பிறகு ಈ ಎದುರುತ್ತಾ ಇದ್ದಂತ ಶಿಷ್ಯರು ಅಗ್ನಿ ಅಭಿಷೇಕವನ್ನು ಹೊಂದಿದ ಮೇಲೆ அவங்க பயப்படவே இல்ல. ಅವರು ಹೆದರಲೇ ಇಲ್ಲ. அவங்களுடைய இவங்களுடைய உயிரை குறித்து பயப்படல. ತಮ್ಮ ಜೀವವನ್ನು ಕುರಿತಾಗಿ ಅವರು ಹೆದರಲಿಲ್ಲ. எதிர்காலத்தை குறித்து பயப்படல. ಭವಿಷ್ಯತ್ ಕಾಲವನ್ನು ಕುರಿತಾಗಿ ಹೆದರಲಿಲ್ಲ. அவர்கள் அக்கினியாக முன்னோக்கி கடந்து போனார்கள். ಅವರು ಬೆಂಕಿಯಾಗಿ ಮುಂದಾಗಿ ಹೋದರು. வல்லமையாக கடந்து போனார்கள். ಬಲವಾಗಿ ಹಾದು ಹೋದರು. அவர்கள் முகாந்திரமாக கர்த்தர் என்னென்ன செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தாரோ ಅವರ ಮುಖಾಂತರವಾಗಿ ಕರ್ತನು ಏನೆಲ್ಲ ಮಾಡಬೇಕೆಂದು ನೆನೆಸಿದ್ದನು அதையெல்லாம் நிறைவேற்றி முடித்தார். ಅದೆಲ್ಲವನ್ನು ನೆರವೇರಿಸಿ ಮುಗಿಸಿದನು. நிழல் பட்டு சுகம் உண்டாச்சு. ನೆರಳು ಪಟ್ಟು ಸುಖ ಉಂಟಾಯಿತು. அது அந்த பேதுருக்கு மாத்திரம் அல்ல, ಪೇತ್ರನಿಗೆ ಮಾತ್ರವಲ್ಲ, இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும், ಅಭಿಷೇಕವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ ಇದು ಆಗಿದೆ. அதுக்காகத்தான் இந்த பெந்தெகோஸ்தே சண்டையை நாங்க நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். ಅದಕ್ಕಾಗಿ ಈ ಪಂಚಾಶತಮ ದಿನವನ್ನು ನಾವು ನೆನೆಸುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. நாங்க மங்கி எரிஞ்சு கொண்டிருக்கிறோம். ನಾವು ತುಂಬಾ ನಂದಿಸಿ ಉರಿತಾ ಇದ್ದೇವೆ. எங்களுடைய மைண்ட் செட் என்ன, நான் எரிஞ்சிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு ನಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಏನು ನಾನು ಚೆನ್ನಾಗಿ ಉರಿಯುತ್ತಾ ಇದ್ದೇನೆ ಇಲ್ಲ. எனக்குள்ள இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போலனா, ನನ್ನೊಳಗಿಂದ ಒಂದು ಬಲವು ಹೊರಟು ಹೋಗದೆ ಹೋದರೆ, என்னுடைய நிழல் பட்டு சுகம் உண்டாகலனா, ನನ್ನ ನೆರಳನ್ನು ಪಟ್ಟು ಸೌಖ್ಯ ಉಂಟಾಗದೆ ಹೋದರೆ, என்னை பார்த்து பிசாசு அலறி அடிச்சு ஓடலனாக்கா, ನನ್ನನ್ನು ನೋಡಿ ಸೈತಾನನು ಆತನು ನಡುಗುತ್ತಾ ಓಡದೆ ಹೋದರೆ, நான் மங்கி எரிந்து கொண்டிருக்கிறேன். ನಾನು ಇನ್ನೂ ನಂದಿಸುತ್ತಾ ಉರಿಯುತ್ತಾ நான் மங்கி ಇದ್ದೇನೆ. எரிந்து கொண்டிருக்கிறேன். ಇನ್ನೂ ನಂದಿಸುತ್ತಾ என்னுடைய மைண்ட்ல ನನ್ನ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ நான் எரிஞ்சு கொண்டிருக்கிறேன். ನಾನು ಉರಿಯುತ್ತಾ ಇದ್ದೇನೆ. ஆண்டவரோடு கூட இருக்கிறேன். ಕರ್ತನೊಂದಿಗೆ ಇದ್ದೇನೆ. இதுதான் என்னுடைய யோசனையா இருக்கு. ಇದೇ ನನ್ನ ಯೋಚನೆಯಾಗಿದೆ. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವ ಮಗುವೇ, இது இல்ல அபிஷேகம். ಇದು ಅಲ್ಲ ಅಭಿಷೇಕ. இது பிதாவாகிய தேவன் இதை எதிர்பார்க்கவில்லை. ತಂದೆಯಾದ ದೇವರು ಇದನ್ನು ಎದುರು ನೋಡಲಿಲ್ಲ. நீ நடக்கும்போது அற்புத அடையாளங்கள் நடக்க வேண்டும். ನೀನು ನಡೆಯುವಾಗ ಅದ್ಭುತಗಳು ಸೂಚಕ ಕಾರ್ಯಗಳು ನಡೆಯಬೇಕು. எங்க தேசத்தை அந்தகார இருள் சூழ்ந்து கொண்டிருக்கு. ನಮ್ಮ ದೇಶವನ್ನು ಅಂಧಕಾರದ ಒಂದು ಗತ್ತಲು ಆವರಿಸಿದೆ. இந்த அந்தகார இருளில் சிக்கி தவிக்கிற ஜனங்களுக்கு, ಈ ಅಂಧಕಾರದ ಕತ್ತಲಿನಲ್ಲಿ ತವಕ್ಕ ಪಡುತ್ತಾ ಇರುವಂತ ಜನರಿಗೆ, நீ ஒரு வெளிச்சமாக வெளிப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். ನೀನು ಒಂದು ಬೆಳಕಾಗಿ ಪ್ರಕಟವಾಗಬೇಕು ಎಂಬುದೇ ದೇವರ ಚಿತ್ತ. அதற்காகத்தான் அந்த பெந்தெகோஸ்தே அக்கினி தேவைப்படுகிறது. ಅದಕ್ಕಾಗಿ ಪಂಚಾಶತಮದ ಅಗ್ನಿ ನಮಗೆ ಬೇಕಾಗಿದೆ. அன்றைக்கு பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து முகாந்திரமாக சீஷர்களோடு கூட பேசினார். ಅಂದು ತಂದೆಯಾದ ದೇವರು ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮುಖಾಂತರವಾಗಿ ಶಿಷ್ಯರೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಿದನು. நீங்க மேல் வீட்டறையில காத்திருங்க. ನೀವು ಮೇಲಂತಸ್ತಿನಲ್ಲಿ ಕಾದುಕೊಂಡಿರಿ. ஒருமனப்பட்டு காத்திருங்க. ಏಕ ಮನಸ್ಸಿನಿಂದ ಕಾದುಕೊಂಡಿರಿ. நீ தனியா காத்திருன்னு சொல்லல. ನೀನು ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ಕಾದುಕೊಂಡಿರಿ. ஒருமனப்பட்டு காத்திருங்க. ಏಕ ಮನಸ್ಸಿನಿಂದ உங்களுடைய காரியங்களை சரிப்படுத்திக் கொள்ளுங்க. ನಿಮ್ಮ ಕಾರ್ಯಗಳನ್ನೆಲ್ಲ ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳಿ. அவரை மாத்திரம் பார்த்திருங்க. ಅವರನ್ನು ಮಾತ್ರ ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡುತ್ತಾ ಇರಿ. இப்படியாக செயல்படும் பொழுது மாத்திரமே அந்த பெந்தெகோஸ்தே அக்கினி வல்லமையாக இறங்கி ಈ வந்துச்சு. ರೀತಿಯಾಗಿ ಮಾಡುವಾಗ ಮಾತ್ರವೇ ಆ ಪಂಚಾಶತಮದ ಬೆಂಕಿ ಬಲ ಉಳ್ಳದಾಗಿ ಇಳಿದು ಬಂತು. சும்மா பார்க்கும்போது எல்லாம் பெரிய பெருமையா சொல்வாங்க. ಸುಮ್ಮನೆ ನೋಡುವಾಗ ಎಲ್ಲ ಹೆಚ್ಚಳವಾಗಿ ನೋಡ್ತಾರೆ. நான் அந்த சபைக்கு போறேன், ನಾನು ಆ ಸಭೆಗೆ ಹೋಗ್ತೇನೆ, நான் இந்த சபைக்கு போறேன், ನಾನು ಈ ಸಭೆಗೆ ಹೋಗ್ತೇನೆ, நான் பெந்தெகோஸ்தே சபைக்கு போறேன், ನಾನು ಬೆಂದೆಗೋಸ್ತೆ ಸಭೆಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೇನೆ. எங்க சபை இப்படி
10,000 இத்தனாயிரம் ஜனங்க இருக்கிறாங்க. ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ 10,000 ಇಷ್ಟು ಜನರೆಲ್ಲ ಇದ್ದಾರೆ. எங்க சபையில இப்படிப்பட்ட ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾದಂತ ಸೇವಕರು ಇದ್ದಾರೆ. ஆனா எல்லாத்தையும் காட்டிலும் உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் எப்படியா இருக்கு? ಎಲ್ಲದಕ್ಕಿಂತಲೂ ನಿನ್ನೊಳಗೆ ಇರುವಂತ ಅಭಿಷೇಕ ಯಾವ ರೀತಿಯಾಗಿದೆ? உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் எழும்பி தேவன் விரும்புகிற சித்தத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றுகிறதா? ನಿನ್ನೊಳಗೆ ಇರುವಂತಹ ಅಭಿಷೇಕ ಎದ್ದು ದೇವರ ಚಿತ್ತವನ್ನು ಯೋಜನೆಯನ್ನು ನೆರವೇರಿಸುವಂತದ್ದಾಗಿದೆ. எங்க சபை எவ்வளவு பெரிய சபையா இருக்கலாம், ನನ್ನ ಸಭೆ ಎಷ್ಟೇ ದೊಡ್ಡ ಸಭೆಯಾಗಿರಬಹುದು, எப்படிப்பட்ட சபையா இருக்கலாம், ಯಾವ ರೀತಿಯಾದಂತ ಸಭೆಯಾಗಿರಬಹುದು, எப்படிப்பட்ட ஊழியக்காரா இருக்கலாம், ಯಾವ ರೀತಿಯಾದಂತ ಸೇವಕರು ಆಗಿರಬಹುದು. இன்னொன்னு சொல்ல போனாக்கா, ಇನ್ನು ಹೇಳುವುದಾದರೆ ஏழ்மையா இருக்கிற ஊழியக்காரங்களை ஒருத்தர் திரும்பி பார்க்க மாட்டாங்க. ಬಡ ಸೇವಕರನ್ನು ಯಾರು ಹಿಂತಿರುಗಿ ನೋಡಲಾರರು. சத்தியத்தை பேசுற ஊழியக்காரங்களை யாரும் திரும்பி பார்க்க மாட்டாங்க. ಸತ್ಯವನ್ನು ಸತ್ಯವಾಗಿ ಮಾತನಾಡುವಂತ ಸೇವಕರನ್ನು ಯಾರು ಹಿಂದಿರುಗಲ್ಲ. நாங்க சங்கீத பாகத்தை வாசிக்கும் போது பார்த்தோம், சத்திய ஆவியானவர் வரும் பொழுது ನಾವು ಕೀರ್ತನೆಯಲ್ಲಿ ನೋಡಿದ್ದೇವೆ, ಸತ್ಯದ ಆತ್ಮನು ಬರುವಾಗ எங்களை கண்டித்து உணர்த்துகிறவராக ಆತನು ನಮ್ಮನ್ನು ಖಂಡಿಸಿ ಆತನು ಗ್ರಹಿಸುವಂತೆ ಮಾಡುವರು. ஆவியானவர் எங்களை கண்டிக்குவாரு, உடைக்குவாரு, உணர்த்துவாரு, நாங்க மாறணும். ಪವಿತ್ರಾತ್ಮನು ನಮ್ಮನ್ನು ಖಂಡಿಸುವನು, ನಮ್ಮನ್ನು ಗ್ರಹಿಸುವಂತೆ ಮಾಡುವನು, ನಮ್ಮನ್ನು ಒಡೆಯುವನು, ನಾವು ಮಾರ್ಪಡಬೇಕು. சும்மா இருக்கிறவங்கமே ஒரு அபிஷேகத்தை ஊத்திட்டு ஆண்டவர் எங்களை பயன்படுத்த முடியாது. ಸುಮ್ಮನೆ ಏನೋ ಒಂದು ಅಭಿಷೇಕವನ್ನು ಸುರಿಸಿ ಕರ್ತನು ನಮ್ಮನ್ನು ಉಪಯೋಗಿಸಲಾರನು. பரிசுத்தமுள்ள தேவன்கிட்ட போகணும்னா நாங்க பரிசுத்தத்தோட தான் போக முடியும். ಪರಿಶುದ್ಧ ದೇವರೊಂದಿಗೆ ಹೋಗುವಾಗ ನಾವು ಪರಿಶುದ್ಧತೆಯಿಂದಲೇ ಹೋಗಬೇಕು. ரெண்டு வாழ்க்கை வாழ முடியாது. ಎರಡು ಜೀವನವನ್ನು ಜೀವಿಸಲಾರನು. ஒரே ஒரு வாழ்க்கை, ಒಂದೇ ಜೀವನ, ஒரே ஒரு வாழ்க்கை, ಒಂದೇ ಜೀವನ. தேவனுடைய வார்த்தை சார்ந்து ஒரு வாழ்கிற ஒரு வாழ்க்கை, ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಆತುಕೊಂಡಂತ ಒಂದು ಜೀವನ. இது சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை இல்லைனாக்கா, ಈ ಸತ್ಯವೇದವನ್ನು ಆತುಕೊಂಡು ಜೀವನ ಮಾಡುವಂತ ಜೀವನ ಇಲ್ಲದೆ ಹೋದರೆ எங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம், ನಮ್ಮೊಳಗೆ ಇರುವ ಅಭಿಷೇಕ, எங்களுக்குள்ள இருக்கிற அந்நிய பாஷை, ನಮ್ಮೊಳಗೆ ಇರುವಂತ ಅನ್ಯ ಭಾಷೆ, இது தேவனுடையதாக இருக்காது. ಇದು ದೇವರಾಗಿ ಇರಲಾರದು. இது வேறொரு ஆவியா இருக்கும். ಇದು ಬೇರೊಂದು ಆತ್ಮವಾಗಿರುತ್ತದೆ. வேதத்துல ஒரு வசனம் இப்படியாகத்தான் இருக்கு. ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಒಂದು ವಚನ ಇದೆ. 2 கொரிந்தியர் 4:11. ஒரு வசனம் எப்படியாக சொல்லப்பட்டிருக்கு? 2 கொரிந்தியர் 11:4. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2 ಕೊರಿಂಥದವರಿಗೆ 11ನೇ ಅಧ್ಯಾಯ 4வது வசனம், 3வது வசனம், 4வது வசனம். 3-4 ವಚನಗಳು. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையின்றி விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். எப்படி எனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானாலா, அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே. ಇಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿದೆ. ಆದರೆ ಹೇಗೆ ಅವಳು ಸರ್ಪದ ಕುಯುಕ್ತಿಗೆ ಒಳಬಿದ್ದು ಮೋಸ ಹೋದಳೋ ಹಾಗೆಯೇ ನಿಮ್ಮ ಮನಸ್ಸು ಕ್ರಿಸ್ತನ ವಿಷಯದಲ್ಲಿರಬೇಕಾದ ಯಥಾರ್ಥವನ್ನು ಪಾತಿವ್ರತ್ಯವನ್ನು ಬಿಟ್ಟು ಕೆಟ್ಟು ಹೋದಿತೆಂದು ನನಗೆ ಭಯ ಉಂಟು. ಯಾಕಂದರೆ ನಾವು ಪ್ರಸಿದ್ಧಿ ಪಡಿಸದಿದ್ದ ಮತ್ತೊಬ್ಬ ಯೇಸುವನ್ನು ನಿಮ್ಮ ಬಳಿಗೆ ಬರುವವರು ಪ್ರಕಟಿಸುವಾಗಲೂ ನೀವು ಹೊಂದದೇ ಇದ್ದ ಬೇರೆ ವಿಧವಾದ ಆತ್ಮ ಪ್ರೇರಣೆಯನ್ನು ಹೊಂದುವಾಗಲೂ ಅವಲಂಬಿಸದೇ ಇದ್ದ ಬೇರೊಂದು ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಕೇಳುವಾಗಲೂ ನೀವು ಸಹಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಿರುವುದು ಬಹು ಆಶ್ಚರ್ಯ. இந்த வசனத்துல பார்க்கும்போது வேறொரு ஆவி, ಈ ವಚನದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಬೇರೆ ರೀತಿಯಾದಂತ ಆತ್ಮ, இன்னொன்னு வந்துட்டு வசனத்துல வேற விதமா இருக்கும். ವಚನ ಬೇರೆ ರೀತಿಯಾಗಿರುತ್ತೆ. தேவன் என்ன நோக்கத்தோட எழுதினாரோ அது ஒரு நோக்கத்தோட இருக்கும். ದೇವರು ಯಾವ ಒಂದು ದೃಷ್ಟಿಕೋನದಿಂದ ಬರೆದಿದ್ದಾನೋ ಆ ಒಂದು ದೃಷ್ಟಿಕೋನ ಇರುತ್ತದೆ. சாத்தான் அதே வசனத்தை அவனோட நோக்கத்துல வெளிப்படுத்திட்டு இருக்கான். ಆದರೆ ಸೈತಾನನು ತನ್ನ ದೃಷ್ಟಿಕೋನದಿಂದ ಅದನ್ನು ಪ್ರಕಟಿಸುತ್ತಾ ಇರುತ್ತಾನೆ. அது எல்லாத்துக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும். ಎಲ್ಲವನ್ನೂ ಸಂತೋಷವನ್ನು ಕೊಡುವಂತದ್ದಾಗಿರುತ್ತದೆ. எப்போ ஒரு வசனத்தை கேட்டு ஒரு பழைய வாழ்க்கையில இருக்கிறானோ, ಯಾವಾಗ ವಚನವನ್ನು ಕೇಳಿ ಹಳೆಯ ಜೀವನದಲ್ಲಿ ಇದ್ದಾನೋ, அந்த வசனம் சாத்தான் தந்திரமாக ஏவாளை வஞ்சித்தது போல அவனை வஞ்சித்து வைத்துக் கொண்டிருக்கிறான். ಸೈತಾನನು ಅವ್ವಳನ್ನು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ವಂಚಿಸಿದನೋ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ವಚನದ ಮುಖಾಂತರವಾಗಿ ಅವನನ್ನು ವಂಚಿಸಿಟ್ಟಿದೆ. அப்ப நாங்க தேவனுடைய சித்தத்தையும் திட்டத்தின்படி நடக்க முடியாதபடி செய்கிற ದೇವರ ಚಿತ್ತ
ಯೋಚನೆಗೆ ತಕ್ಕಂತೆ ನಡೆಯದಂತೆ ಮಾಡುವ, அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்க கூடாதபடி செய்கிற, ಆ ವಚನಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗಿ ನಡೆಯದಂತೆ ಮಾಡುವಂತಹ அந்த அபிஷேகமும் அந்நிய பாஷையும் வேறொரு ஆவி. ಆ ಅಭಿಷೇಕವು ಅನ್ಯ ಭಾಷೆ ಬೇರೊಂದು ಆತ್ಮವಾಗಿದೆ. இதை நாங்க நல்லா தியானிக்கணும். ಇದು ನಾವು ಚೆನ್ನಾಗಿ ಧ್ಯಾನಿಸಬೇಕು. இன்னைக்கு கேக்குற இந்த வசனத்தை நல்லா தியானிங்களேன். ಇಂದು ಕೇಳುವುದೇ ಈ ವಚನವನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಧ್ಯಾನಿಸಿ. இந்த வசனத்தை நான் தொடர்ந்து அடுத்த வாரம் அடுத்த மெசேஜ்ல நான் பேச போகிறேன். ನಾನು ಮತ್ತೆ ಮುಂದುವರೆದು ಮುಂದಿನ ವಾರದಲ್ಲಿ ಇದನ್ನ ಮಾತನಾಡುತ್ತೇನೆ. இதை நீங்க தொடர்ந்து இந்த வாரத்துல தியானிங்க. இந்த பெந்தேகோஸ்து அனுபவம் எதுக்காக, ಈ ಪಂಚಾಶತಮದ ಅನುಭವ ಯಾಕೆ ಎಂದು ಈ ವಾರ ಎಲ್ಲ ನೀವು ಧ್ಯಾನ ಮಾಡಿ. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ನನ್ನ ಪ್ರಿಯ ದೇವ ಮಗುವೆ, எத்தனையோ வருஷமா ಎಷ್ಟೋ ವರ್ಷಾನುಗಟ್ಟಲೆ ஏசப்பா இன்னைக்கு வர போறாரு, ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಇಂದು ಬರ್ತಾರೆ, நாளைக்கு வர போறாரு, ನಾಳೆ ಬರ್ತಾರೆ, இந்த வருஷம் வர போறாரு, ಈ ವರ್ಷ ಬರ್ತಾರೆ, அந்த வருஷம் வர போறாரு, ಆ ವರ್ಷ ಬರ್ತಾರೆ. இதெல்லாம் சொல்லி 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 ಇದೆಲ್ಲ ಹೇಳಿ 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 ஏசப்பா வர போற அந்த கடைசி நாட்கள்ல வந்து நின்று ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬರುವಂತ ಕೊನೆಯ ಕಾಲದಲ್ಲಿ ನಾವು ಬಂದು ನಿಂತಿದ್ದೇವೆ. ஆகவே இந்த பெந்தேகோஸ்து அந்த அபிஷேகம் எங்களுக்கு திரும்பியும் தேவையா இருக்கு. ಅದಕ್ಕಾಗಿ ಪಂಚಾಶತಮ ದಿನದ ಅನುಭವ ನಮಗೆ ಮತ್ತೆ ಬೇಕಾಗಿದೆ. அவர் வரும்போது நம்ம அவரை எதிர்கொள்ளணும்னாக்கா, ಅವರು ಬರುವಾಗ ನಾವು ಅವರನ್ನು ಸಂಧಿಸಬೇಕಾದರೆ இந்த பெந்தேகோஸ்து அனுபவம் எங்களுக்கு தேவை. ಈ ಪಂಚಾಶತಮದ ಅನುಭವ ನಮಗೆ ಬೇಕು. எங்க தேசம் ரட்சிக்கப்படணும்னாக்கா, ನಮ್ಮ ದೇಶ ರಕ್ಷಣೆ இந்த ಹೊಂದಬೇಕಾದರೆ பெந்தேகோஸ்து அனுபவம் எங்களுக்கு ಈ தேவையா இருக்கு. ಪಂಚಾಶತಮ ದಿನದ ಅನುಭವ ನಮಗೆ ಬೇಕಾಗಿದೆ. தேவனுடைய பிள்ளையே, ದೇವರ ಮಗುವೆ, இந்த பெந்தேகோஸ்து அனுபவத்தை தொடர்ந்து நீங்க தியானிங்க. ಮುಂದುವರೆದು ಪಂಚಾಶತಮದ ಅನುಭವವನ್ನು ಧ್ಯಾನಿಸಿ, அதுக்காக தொடர்ந்து நீங்க ஜெபிங்க. ಮುಂದುವರೆದು ಅದಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. அந்த அபிஷேகம் எனக்கு வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. ಆ ಅಭಿಷೇಕ ನನಗೆ ಬೇಕು ದೇವರೇ ಎಂದು ಕೇಳಿ. அந்த பெந்தேகோஸ்து அனுபவத்துக்குள்ள நான் கடந்து போகணும்னு சொல்லி கேளுங்க. ಆ ಪಂಚಾಶತಮದ ಅನುಭವದೊಳಗೆ ನಾನು ಹಾದು ಹೋಗಬೇಕು ಎಂದು ಹೇಳಿ. முடிஞ்ச உபவாசத்தோடு கூட கேளுங்க. ಕೂಡಿದರೆ ನೀವು ಉಪವಾಸದಿಂದ ಕೇಳಿ, போராடி கேளுங்க. ಹೋರಾಡಿ ಕೇಳಿ. ஒருவேளை நாங்க இயேசுவை அந்த தரிசிக்கிற அந்த அந்த நாளை நாங்க இழந்து போவோம். ಒಂದು ವೇಳೆ ಯೇಸುವನ್ನು ದರ್ಶಿಸುವಂತ ಆ ದಿನವನ್ನು ನಾವು ಕಳೆದುಕೊಳ್ಳುವೆವು. ஒவ்வொரு செகண்ட் இன்னைக்கு எங்களுக்கு முக்கியமா இருக்கு. ಪ್ರತಿ ಗಳಿಗೆಯೂ ಈ ದಿನದಲ್ಲಿ ನಮಗೆ ಮುಖ್ಯವಾಗಿದೆ. தயவு செய்து ದಯವಿಟ್ಟು நாங்க இந்த உலகத்தின் காரியத்தை குறித்து கவலைப்பட்டது போதும். ಈ ಲೋಕದ ಕಾರ್ಯವನ್ನು ಕುರಿತಾಗಿ ನಾವು ಚಿಂತೆ ಮಾಡಿದ್ದು ಸಾಕು. இந்த உலகத்துல என் பிள்ளை என்ன செய்வான், ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನನ್ನ ಮಗ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, என்னுடைய எதிர்காலம் என்ன, ನನ್ನ ಭವಿಷ್ಯತ್ ಕಾಲ ಏನು, நான் என்ன செய்ய போறேன், ನಾನು ಏನು ಮಾಡುವೆ, இந்த காரியத்தை எல்லாம் குறிச்சு ஒரு பக்கம் வச்சுட்டாலும் ಈ ಕಾರ್ಯದ ಕುರಿತಾಗೆಲ್ಲ ಒಂದು ಕಡೆ ಇಟ್ರು, இன்னைக்கு ஏசப்பா வந்தா, ಇಂದು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬಂದರೆ நான் அவரோடு கூட பரலோகத்துல பிரவேசிப்பேனா, ನಾನು ಆತನೊಂದಿಗೆ ಪರಲೋಕಕ್ಕೆ ಪ್ರವೇಶಿಸುವೆನಾ, அவரோடு கூட நான் போவேனா, ಆತನೊಂದಿಗೆ ನಾನು ಹೋಗುವೆನಾ, இல்ல என்னுடைய வாழ்க்கை நடுவுல கைவிடப்பட்டதா இருக்குமோ, ಅಥವಾ ನಡುವಲ್ಲಿ ನನ್ನ ಜೀವನ ಕೈ இந்த ಬಿಡಲ್ಪಟ್ಟಂತೆ உலகத்துல என்ன ஆசீர்வாதம் இருந்தாலும், ಈ ಪ್ರಪಂಚದಲ್ಲಿ ಏನೇ ಆಶೀರ್ವಾದ ಇದ್ದರು, இயேசு கிறிஸ்து வரும் பொழுது ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬರುವಾಗ நான் கைவிடப்பட்டேனாக்கா, ನಾನು ಕೈ ಬಿಡಲ್ಪಟ್ಟೇನಾದರೆ ஒண்ணுமே இல்ல. ಏನೂ ಇಲ್ಲ. சகோதரே சகோதரியே, ಸಹೋದರಿಯೇ ಸಹೋದರನೇ, எல்லாம் வீணாயிடும், ಎಲ್ಲವೂ ವ್ಯರ್ಥವಾಗುವುದು, எல்லாம் வீணாயிடும், ಎಲ್ಲ ವ್ಯರ್ಥವಾಗುವುದು, எல்லா படிப்பு வீணு, ಎಲ್ಲ ವಿದ್ಯೆ ವ್ಯರ್ಥ, எல்லா ஆஸ்தி அந்தஸ்து வீணு, ಎಲ್ಲ ಆಸ್ತಿ ಅಂತಸ್ತು ವ್ಯರ್ಥ, எல்லா உற்றார் உறவினர் வீணு, ಎಲ್ಲ ಬಂಧು ಬಳಗದವರು ವ್ಯರ್ಥ, எல்லாமே வீணு, எல்லாமே வீணு, ಎಲ್ಲವೂ ವ್ಯರ್ಥ. நாங்க ஏசப்பா வரும் பொழுது ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬರುವಾಗ அவரோடு கூட நான் இப்ப போவேனா, ಅವರೊಂದಿಗೆ ನಾನು ಹೋಗುವೆನಾ, ஒருவேளை என்னால போக முடியலனா, ಒಂದು ವೇಳೆ ನನ್ನಿಂದ ಹೋಗಲಾರದೆ ಹೋದರೆ எங்களுக்கு இன்னைக்கு ஒரு பெந்தேகோஸ்து அனுபவம் எங்களுக்கு தேவை. ಈ ದಿನದಲ್ಲಿ ನಮಗೊಂದು ಪಂಚಾಶತಮದ ಅನುಭವ அந்த ಬೇಕಾಗಿದೆ. பயந்த சீஷர்களை எடுத்து வந்த அபிஷேகம், ಎದುರುತ್ತಾ ಇದ್ದಂತ ಶಿಷ್ಯರನ್ನು ಕೊಂಡು ಬಂದಂತ ಅಭಿಷೇಕ, அந்த பின்வாங்கின சீஷர்களை எடுத்து வந்த அபிஷேகம், ಹಿಂಜರಿದಂತ ಶಿಷ್ಯರನ್ನು ಕೊಂಡು ಬಂದಂತ ಅಭಿಷೇಕ, தேவனுடைய சித்தத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றுகிற அந்த அபிஷேகம் ದೇವರ ಚಿತ್ತಗಳನ್ನು ಯೋಜನೆಗಳನ್ನು ನೆರವೇರಿಸುವಂತ ಒಂದು ಅಭಿಷೇಕ எங்களுக்கு தேவையா இருக்கு. ಈ ದಿನದಲ್ಲಿ ನಮಗೆ ಬೇಕಾಗಿದೆ. எங்க சபைக்கு தேவையா இருக்கு, ನಮ್ಮ ಸಭೆಗೆ ಬೇಕಾಗಿದೆ, எங்க தேசத்துக்கு தேவையா ನಮ್ಮ இருக்கு. ದೇಶಕ್ಕೆ ಬೇಕಾಗಿದೆ. ஆகவே நாங்க தாழ்த்தி தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்கலாம். ಆದ್ದರಿಂದ ನಮ್ಮನ್ನು ತಗ್ಗಿಸಿ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ தொடர்ந்து இந்த காரியத்தை நாங்க அடுத்த வாரமும் தியானிக்க போகிறோம். ಮುಂದುವರೆದು ಮುಂದಿನ ವಾರವೂ ಈ ಕಾರ್ಯವನ್ನು ನಾವು ಧ್ಯಾನಿಸುತ್ತೇವೆ. எல்லாரும் கண்களை மூடி நாங்க அப்படியே ஜெபிக்கலாம். ಎಲ್ಲರೂ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. அன்பின் பரலோக பிதாவே, மை நன்றியோடு மை துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற சுவாமி. அப்பா, இந்த பெந்தேகோஸ்து ஞாயிற்றுக்கிழமையில கூட கர்த்தாவே, பெந்தேகோஸ்து அனுபவத்தை குறித்து நாங்க தியானிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த இந்த கிருபைக்காக நன்றி ராஜா.
ஆண்டவரே இந்த பெந்தேகோஸ்து அனுபவம் நீங்க எதுக்காக எங்களுக்கு வேணும்னு சொல்லி இந்த நாளில உணர்த்தி கொண்டிருக்கிறீங்களோ அதை உணர்ந்து கொள்ளும்படி அந்த ஞானத்தை தாங்க ஆண்டவரே. நாங்க உணர்ந்து கொள்ள கூடாதபடி சத்துருவானவன் தந்திரமாக எங்களுடைய மைண்ட், எங்களுடைய ஞானம், எங்களுடைய கண்கள் எல்லாவற்றையும் கட்டி இருக்கிற இந்த கட்டுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அறுக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா நாங்க இந்த கடைசி நாட்களில வந்து நிக்கிறேன். எங்களுக்குள்ளாக ஒரு பெந்தேகோஸ்து அனுபவம் எங்களுக்கு தேவையா இருக்கு ஆண்டவரே. அப்பா நாங்க உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற அப்பாவை எதிர்கொள்ள எங்களுக்கு அந்த பெந்தேகோஸ்து அனுபவம் எங்களுக்கு தேவை ஆண்டவரே. ஆகவே கர்த்தாவே இந்த பெந்தேகோஸ்து அனுபவத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா நாங்க அபிஷேகிக்கப்பட்டிருக்கிறோம், அந்நிய பாஷை பேசுகிறோம், நான் ஜெபிக்கிறேன், நான் ஆலயத்துக்கு போகிறேன், காணிக்கை கொடுக்கிறேன், எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனாலும் நான் மங்கி எறிந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. நான் அனல் மூட்டப்பட வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் அனல் மூட்டப்பட வேண்டும் அப்பா, நாங்கள் அனல் மூட்டப்பட வேண்டும். ஆனால் மீண்டும் ஆண்டவரே எங்களுக்கு அந்த ஒரு பெந்தேகோஸ்து அனுபவம் எங்களுக்கு தேவைப்பா. இயேசு கிறிஸ்துவே எங்களுக்கு அந்த அனுபவம் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் அனல் மூட்டி எழும்ப, கர்த்தருக்காக எழும்ப, எங்களுடைய பழைய காரியங்கள், பயந்த காரியங்கள் ஆண்டவரே, நாங்கள் பின்வாங்கின எல்லா காரியத்திலிருந்து நாங்கள் முன்னோக்கி கடந்து செல்ல உம்மை எதிர்கொள்ள வேண்டும். ஆனால் எங்களுக்கு இன்றைக்கு ஒரு பெந்தேகோஸ்து அனுபவம் எங்களுக்கு தேவையாக இருக்கு ஆண்டவரே. இதோ இந்த பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உம்முடைய பெந்தேகோஸ்து அக்கினியால, பெந்தேகோஸ்து வல்லமையினால ஒவ்வொருவரையும் நிரப்புங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நிரப்பி எழுப்புவீராக ஆண்டவரே. அப்பா எல்லா சத்துருடைய வல்லமைகளை அழிக்கும்படியாக, அப்பா உம்முடைய சித்தத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றும்படியாக, அப்பா நீங்க என்ன காரியத்துக்காக ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்க அழைச்சிருக்கிறீங்களோ அதை நிறைவேற்றும்படியாக இன்றைக்கு அந்த பெந்தேகோஸ்து அனுபவம் ஒவ்வொருவருக்கு தேவையாக இருக்கு அப்பா. அதை நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். வாஞ்சிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றுவீராக, உம்முடைய அக்கினியை ஊற்றுவீராக. அவர்களை எழுப்பி பிரகாசிக்க செய்வதற்காக நன்றி ராஜா. எங்களை தொடர்ந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க ஆண்டவரே. இன்றைக்கு கேட்ட வசனத்துல ஒவ்வொரு பலன்பட்டு எழும்ப கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா இந்த பிள்ளைங்க என்னென்ன காரியத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே, அந்த ஜெப விண்ணப்பத்தை கேட்டு நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். பயந்து கொண்டு இருக்கிற காரியங்கள், யோசித்து கொண்டு இருக்கிற காரியங்கள், கலங்கி கொண்டு இருக்கிற காரியங்கள், தடையா இருக்கிற காரியங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மாறி போகட்டும். எல்லா பலவீன சுகவீனங்கள் மாறி போகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. ஆசீர்வதிங்க, சமாதானத்தை தாங்க, தைரியத்தை தாங்க, தொடர்ந்து வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்த்தி ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் பரமபிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யமும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட, கேட்ட வார்த்தையோடும் கூட சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.